ஏற்கனவே 2001 எந்தெந்த கட்சிகள் திமுகவுடன் கூட்டணியில் இருந்தோ அந்த கட்சி தான் இப்பொழுதும் கூட்டணியில் அங்கம் வைக்கிறது திமுக தலைமையில். ஒன்று புதுசாக போய் சேர்ந்துருக்குது 1/2% ஓட்டு. அது என்னன்னு தெரியும். எவ்வளோ ஓட்டு? அதுக்கும் உயிர் கொடுத்தது நாம தான். அது ஐசியூவில் இருந்தது. தம்பி டாக்டருக்கு தெரியும். அது வெண்டிலேட்டர் வச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உயிர் கொடுத்தது அதிமுக. உண்மைதானே? அவர் சொல்றாரு 1/2% ஓட்டு. அதே மாதிரி ஏன் உங்களுக்கு என்ன வயிறு எரியுதுன்ற, அங்க வயிறு எரியுற அந்த கருகிற ஸ்மெல் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வாசனை வருது. அவ்வளோ கருகுறாங்க, அவ்வளோ வயிற்றெரிச்சல். ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு இது அழகல்ல. இது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே நிமிஷங்க, அவர் கையெழுத்து போட்டதே இப்ப அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோயில்ல இது வரைக்கும் நான் காமிச்சதே கிடையாது. இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர் தான் கொண்டு போறார். பாருங்க, நீங்களே இத விஷுவல் எடுத்துக்கங்க. அவர் விஷுவல் பாருங்க. ஒரு 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்திருக்கணும். சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டாரு. நான் எங்க சொன்னேன் 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. அது தப்பு. எங்களுக்கும் அது மாதிரி கீழ்த்தரமா பேச எங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க அண்ணா அவர்கள் சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எங்க கேப்டன் எங்களுக்கு சொன்னது போல அந்த மரியாதையோட அரசியலை மரியாதையோட நாங்க நடத்தணும்னு நினைக்கிறோம். அதனால ஐசியூல இருந்த கட்சிங்கிறாரு. அதிமுகவினரே இன்றைக்கு நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்ததை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எடப்பாடி செய்தது தவறு என்பதை அனைத்து அதிமுகவினரும் சுட்டிக்காட்டிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவர் பேசுகிற அத்தனைக்கும் மே 4ஆம் தேதி வருகின்ற ரிசல்ட் தான் அதற்கான பதில் என்பதை சொல்றேன். வணக்கம், இது கேள்விக்களம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரையிலே இப்போ பரப்புரை முடித்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பு, சில நிமிடங்களுக்கு முன்பு அப்பொழுது பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஃபுல் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ், அதாவது தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வு கொடுக்கப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு கடனே இருக்காது. பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அதே போல் எங்களுக்கும் கொடுத்தா எங்களுக்கு நீங்கள் கடனே இருக்காது. அந்த அளவிற்கு சுபிக்ஷமாகவும் வளமாகவும் தமிழ்நாடு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிற்கான நிதிகளை மறுக்கிறது, பறிக்கிறது உரிமைகளை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இதற்கிடையில் தேமுதிகவினுடைய தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளருக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். வயிற்றெரிச்சலில் பேசுகிறார். ஒரு 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர் போல ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். இது அவருக்கு அழகல்ல. தேர்தல் முடிந்த பின்பு அவர் ஐசியூவில் போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பதிலை, கடுமையான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். அந்த 0.5% ஓட்டு தான் இருக்கிறது தேமுதிகவுக்கு என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்கு ஒரு கடுமையான எதிர்வினையாற்றியிருக்கிறார். தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்டுகளை தொடர்ந்து விமர்சிக்கும் எடப்பாடி 3ஆம் தள பேச்சாளர் போல பேசுவதா எடப்பாடியை எச்சரித்த பிரேமலதா. இதை தான் நம்ம பேச இருக்கோம். கவனம் ஈர்ப்பதற்காக திசை மாறுகிறதா பரப்புரை, இதுதான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கக்கூடிய டாபிக். நம்மோடு இதை விவாதிப்பதற்காக திமுகவிலிருந்து நாகநந்தினி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து SS பாலாஜி எம்எல்ஏ, வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், பாஜகவிலிருந்து சுமதி மேகவர்ணம், அரசியல் விமர்சகர் வம்சி சந்திரன் மற்றும் அரசியல் விமர்சகர் மற்றும் தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் வேட்பாளர் திரு மோகன்ராஜ், அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதலில் சுமதி மேகவர்ணம் உங்களிட்டிருந்தே தொடங்கணும். பியூஷ் கோயலுக்கு கடுமையான பதில், அவருக்கும் கொடுக்கப்பட்ட பதில், பாஜகவுக்கும் கொடுத்திருக்க பதில் தான் இது. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை கரெக்டாக கொடுத்தா எங்களுக்கு கடனே இருக்காது அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். இதை நீங்கள் தொடர்ந்து 5 வருஷமா இதே தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கே இப்போ திமுகவுக்கு நிதி எப்படி நிர்வாக திறமின்மை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா மேடைகளையும் பேசும்பொழுது என்ன சொல்றாரு, நாங்கள் போன்ற முறை இருந்தப்போ 4.5 ஆண்டு கால ஆட்சியில் எங்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் கூட நிதி பகிர்வு கரெக்டாக வந்திருந்தது. அதே போல் நடந்தாய் வாழி காவேரி திட்டம் சொன்னோம், அதுக்கு எங்களுக்கு 12,000 கோடி கொடுத்தாங்க. மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு உடனே 65,000 கோடி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எல்லா ப்ராஜெக்ட்டும் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு இது பண்ணாங்க. 65,000 கோடி எப்போ கொடுத்தாரு?
கொடுத்துருக்காங்களே ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களே 2வது மெட்ரோ 2 ப்ராஜெக்ட்லயுமே நீங்க வந்து நாங்களே பண்றோம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பண்ண முடியலன்னு திருப்பி 2வது டேர்ம்லயும் வந்து மத்திய அரசோட நிதி பகிர்வு வந்து 60,000 கோடி வந்து தமிழ்நாடு அரசுடைய நிதியில ஆரம்பிச்சுதான் அவர்கள் கொடுக்காத நேரத்துல தாமதம் ஆனதுனால தமிழ்நாடு அரசுடைய நிதியில செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து நாங்க உங்களுக்கு லோனா வாங்கி தரோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதற்கு சாவரின் கேரண்டியை மாநில அரசு ஏத்துக்கணும். அதனால கடனை திருப்பி மாநில அரசு தான் நீங்க கட்டணும். என்ன சொல்லிருந்தீங்க முதல்ல? இன்னொரு விஷயம் நீங்க நாங்களே பண்ணிக்குவோம் முதல்ல சொல்லிருக்கீங்க. நாங்களே பண்ணுவோம்னு சொல்ல, கொடுக்காதனால தமிழ்நாடு பண்ணிடுவோம்னு சொல்லி நீங்க கொடுக்காதனால தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டேஜ்ல முடியாத இல்ல போது சுமதி, மத்திய அரசு அதாவது கொடுக்காதனால தமிழ்நாடு அரசு நிதியிலேயே அவர்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒப்புதலே வந்துச்சு. அதையும் வந்து அதிமுகவே ஒப்புக்கொண்டது. இல்ல இன்னொன்னு இல்ல, அதை விட்டுருவோம். நான் மெட்ரோ ரயிலுக்குள்ள போகல. நான் கேட்பது, நீங்க வந்து நிதி கரெக்டா வந்ததுன்னு சொன்னீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போட்ட பட்ஜெட்லேயே டிசாஸ்டர் ரிலீஃப்க்கு, அதாவது பேரிடருக்கு கூட வந்து நிதி சரியா வரலன்னு சொல்லி தொடர்ந்து 2 பட்ஜெட்ல ஒன்றிய பாஜக அரசு விமர்சிச்சு பட்ஜெட்லயே பதிவு பண்ணியிருக்கு. நான் அதான் சொல்றேன்ல, அவங்க கோவிட் காலத்திலேயே எந்த ஒரு இதுமே இல்லாம எல்லா நிறுவனங்களும் ஜிஎஸ்டில இருந்து எல்லாமே வந்து ஷட் டவுனா இருந்தப்ப கூட அவங்களோட கடன் தொகை என்ன? நீங்க இப்போ எல்லாமே நாங்க வந்து 11% வந்து எல்லாம் அப்ல இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து எதற்காக இவ்வளவு தூரம் 10 லட்சம் கோடி கிட்ட வந்து கடன் ஒன்றிய அமைச்சகம் சொல்லுது, நிதி ஆயோக் சொல்லுது. ஆமாங்க, அதுல திமுக கொண்டு வந்த முதலீடு என்ன? நீங்க போனதுல நிதி ஆயோக் தான் 11.19 வளர்ச்சின்னு நீங்க அவங்க பண்ண முதலீடுகளுக்கு வந்த ஈல்டு இது. கோவிட்க்கு அப்புறம் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோடது நிறைய இருக்கு. அதனால இது வந்திருக்கு. அடுத்ததா நாங்க திரும்ப கேக்குறது, இங்க நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நிதி மேலாண்மை சரியா பண்ண தெரியல முதல்வருக்கு அப்படிங்கறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல. அதை தொடர்ந்து இங்க நீங்க கேக்குற கேள்வியில வந்து நிதி நிர்வாகம் நல்லா இல்லைன்னா எப்படி வந்து டெட் ஜிஎஸ்டிபி ரேஷியோ வந்து 26.4 வெல் வித்தின் லிமிட்ஸ் நிதி ஆயோக் சொல்லுது. 11.19% வளர்ச்சி சிறப்பா செயல்படுத்தி இருக்கீங்கன்னு கூட்டு ஒன்றிய அரசு தான் சொல்லுது. ஆனா நீங்க இன்னைக்கு எப்படி அரசு தொழிலாளர்கள், நீங்க அரசு தொழிலாளர்கள் பாருங்க, ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொல்லி எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். நீங்க கடைசி வரைக்கும் போராடி செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் ஒரு பக்கம் போராட்டம். இதோ இன்னைக்கு பாருங்க, ஆவின் தொழிற்சங்கம் வந்து திமுகவுக்கான ஆதரவு வந்து நாங்க வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கேள்வி அப்போ நீங்க கேள்வி ஒன்றிய அரசு பாஜக அரசு ஒன்றிய பாஜக அரசு உத்தரப்பிரதேஷ்க்கும் மத்திய பிரதேஷ்க்கும் பீகாருக்கும் கொடுப்பது போல தமிழ்நாட்டிற்கு கொடுத்தால் நல்லா இருக்கும்னு கேக்குறாங்க. இதுல ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்னு இருக்கு. அங்க ஃபைனான்ஸ் கமிஷன்ல கரெக்ட்டா எல்லாருக்கும் என்னன்னதோ அந்த பீரியட்ல கொடுத்துட்டு இருக்கோன்றத தான் சொல்றாங்க. அது கொடுக்கலையா? அப்ப உத்தரப்பிரதேசக்கு அவங்களுக்கு வருதுன்னா அந்த மாநில முதலமைச்சர்களுக்கு கரெக்ட்டா போய் நின்னா அவங்க மாநிலத்துக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வரது தெரியுது. அத இங்க அப்ப ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னா கொடுப்பாங்களா? முதலமைச்சர் சொன்னா கொடுப்பாங்களா? அப்படின்றது தெளிவா தெரியுது. இல்ல ஃபைனான்ஸ் கமிஷன் எப்படிங்க உத்தரப்பிரதேச கொடுக்கற இல்ல இதுல மத்திய அரசுதே கிடையாது. ஃபைனான்ஸ் கமிஷன் தான் இதெல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்களுக்கு மட்டும் பண்றாங்க, எங்களுக்கு பண்ணல அப்படினா அப்ப இங்க எங்க லாப்ஸ் ஆகுது? எதற்காக? அப்ப நீங்க என்ன கவனம் இருக்க என்ன பண்ணிருக்கீங்க? நிதி ஆயோகுக்கு ஏன் முதல்வர் ஒரு தடவை கூட போல ஒரே ஒரு முறை மட்டும் போயிட்டு வந்தாரு. ஏன் இது வரைக்கும் போகவே இல்ல? சுமதி, உங்களுக்கு பார்லிமென்ட்ல வந்து ஒன்றிய அரசு கொடுத்த தரவே நானே சொல்றேன். 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய நிதி இல்லையா? அதுல 34% தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்டது. ஆமாங்க, குறிப்பிட்ட பீரியட்ல பீரியாடிக்கலா அவங்க வந்து அந்த ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான். கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான். கரெக்ட்டான நிதிகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க நிதியே கொடுக்காம எப்படி நீங்க வந்து இது பண்றீங்க? ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்ட தரவுகளை வந்து நீங்க மறுக்கறீங்களா? அப்போ இல்ல மறுக்கலாம் கிடையாது. கரெக்ட்டா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னன்னதுன்னு சொல்லி ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்கு. இங்க உங்களோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் போய் அங்க உட்கார்ந்து தானே எல்லாம் டிசைட் பண்றீங்க. அப்ப நீங்க அங்க ஏன் அத வந்து ஸ்ட்ராங்கா நீங்க உங்க பாயிண்ட வைக்கல? அத இது பண்றதுக்கு என்ன நீங்க மெஷர்மென்ட் எடுத்தீங்க? மத்திய அரசுக்கு பிரஷர் கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு போனப்போ அவர் வெளிப்படையாகவே சொன்னாரு, நீங்க நிதி அமைச்சர் நிதி கமிஷன், அதாவது இது ஃபைனான்ஸ் கமிஷன் போடக்கூடிய அந்த ஃபார்முலான்றது தவறு. நீங்க பாப்புலேஷன் அடிப்படையில் போடுறீங்க, அதுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக்கா வச்சு கொடுப்பதனால தான் எங்களுக்கு குறையுது அப்படிங்கறாங்க. நீங்க பாப்புலேஷன் பேசிஸ்ல இருந்து மாத்தி இப்ப வந்து எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மென்ட் மாடல் தானே அப்படி இல்ல. வந்திருக்கு. அப்படி பாப்புலேஷன்ல வந்திருந்தா ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படி கொடுக்கல. அப்படி கொடுக்கல. எல்லாத்தையுமே தர ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் பீரியட்ல இருந்ததை விட இப்போ வந்து 41% வந்து இத வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அத பத்தி 42 குறைச்சு 41 குறைச்சிருக்காங்க. எப்படி 41 + 1ங்க அது? அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல எவ்வளவு இருந்தது? 41 குறைச்சிருக்காரு. காங்கிரஸ் பீரியட்ல எவ்வளவு இருந்தது? நான் மறுக்கலங்க. 42 41 இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன்றீங்க. ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க. அவர்கள் வந்து கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலன்றாங்க. உங்களோட தனி மெஜாரிட்டில நீங்க இருந்தப்போ 32% கொடுத்திருந்தாங்க காங்கிரஸ். அத 41% இருக்காங்கன்னா 41 42 41 குறைச்சிருக்காரு. இப்போ 32 வந்து 41 ஆக்குனது பெருசு இல்ல. 42 41 சொல்லி அது 50 ஆக்குறேன்னு சொன்னவர் யாரு? அப்போ நீங்க அப்ப எங்க நீங்க வந்து இல்ல அது 50 ஆக்குறேன்னு சொன்னது யாரு? ஏங்க பண்ணுவாங்க. 50 ஆக்குறேன்னு சொன்னது யாரு? கோவிட்ங்கிறது இந்தியா முழுக்க உலகம் முழுக்குமே இது வருது. அதுக்கு அப்புறம் எல்லா மெஷர்மென்ட்ஸ் இது பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நான் பேசுவோம். நாகநந்தினி, அதாவது படிப்படியா கொடுக்கறாங்க, இருக்கக்கூடிய வசதிகளை பிரிச்சு தான் பகிர்ந்து தான் அளிக்க முடியும் நிதியை.
நிதிக்குழுவின் அடிப்படை பரிந்துரையின் அடிப்படையில் தான் கொடுக்குறோம், சரியாக தான் நிதி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம், நம்ம சுமதிக்கா எப்பவுமே படபடன்னு பேசுவாங்க, ஆனா என்ன கண்டென்ட் இருக்கு என்னன்னு தெரியாம பேசுவாங்க. இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, தமிழ்நாடு நிதி சுமையில கம்மியா இருக்கான், ஓ எங்க முதல்வருக்கு சரியா வளர்த்தி வர தெரியலையா, அதுக்கு நிதி ஆயோக் கொடுத்த அந்த 11.19 தவறுன்ற அளவுக்கு இவங்க பேசுவாங்க. அப்ப யார் ரிப்போர்ட்டிங் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும், அதை நீங்களே கேட்டீங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், தமிழ்நாடு வருவாயில ஜிஎஸ்டி வருவாய் மட்டும் கிட்டத்தட்ட 43,176 கோடி ரூபாய் கொடுக்குறோம். அதே மாதிரி கோஆபரேட்டிவ் டாக்ஸ் அப்படிங்கிறது 1,11,024 கோடி. இன்கம் டாக்ஸ் மூலமா நாங்க கட்டுற அந்த வருவாய் அப்படின்னு பார்த்தா 1,23,000 கோடி கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி கஸ்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இம்போர்ட்லயும் சரி எக்ஸ்போர்ட்லயும் சரி, அதுல எடுத்து பார்க்கும்போது இம்போர்ட் பண்ணும்போது 24,672 கோடி, அது போக எக்ஸசிவ் டாக்ஸ் அது கட்டுறோம்ல, இந்த லிக்கர் பெட்ரோல் டீசல் இதுல இருந்து வர்றது 37,000 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் ஒன்றிய அரசுக்கு நாங்க வரியா செலுத்திட்டு இருக்கோம். இவங்க எவ்வளவு திருப்பி கொடுத்திருக்காங்க, இதுல சுமதிக்கா இது அப்படி இது இப்படி அப்படின்னு பேசுவாங்க. நாங்க கேட்டுதானே இருக்கோம். இன்னைக்கு முதல்வர் தெளிவா சொல்லிட்டாருல, நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு. சரி, இவ்வளவு கேக்குறீங்களா, ஏன் இன்னும் ஜல்ஜீவனுக்கான நிதியை கொடுக்கல, ஏன் இன்னும் எஸ்எஸ்ஏக்கான நிதியை கொடுக்கல, ஏன் மெட்ரோ ட்ரெயினுக்கான நிதி இன்னும் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கீங்க, ஏன் மதுரைக்கும் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கும் கொடுக்க வேண்டியது கொடுக்கல? பேரிடருக்கு எங்க ஊர்ல வெள்ளம் வந்துருச்சுங்க, எங்க ஊர்ல இன்னைக்கு தண்ணி உள்ள பூந்துருச்சு. நாங்க சொல்றோம் எங்க ஊர் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி, நீங்க ஒரு ஒன்றியத்துல இருந்து ஒரு குழுவையும் சேர்த்து அனுப்பிச்சு வைக்கிறீங்க. வந்து ரிப்போர்ட்டிங் எடுத்து நாங்க கேட்கிற அமௌண்ட் கொடுக்காம நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தா அது என்னங்க நியாயம்? அது எனக்கு புரியல. யூபிக்கு மட்டும் எல்லாமே சேர்த்து கொடுக்க முடியும், பீகாருக்கு பட்ஜெட்லயே, அதாவது போன டைம் பட்ஜெட் எலெக்ஷன் பீகாருக்கு வருதுன்றனால ஃபுல் பட்ஜெட்டும் பீகாருக்கு எழுத தெரியும். ஆனா அதிக வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நீங்க வஞ்சிக்கிற மாதிரி, தமிழ்நாடுன்ற பேர் கூட பட்ஜெட்ல வர மாட்டேங்குது. இதை கேட்டா நீங்க இவ்வளவு பேசுவீங்களா? இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம், நாங்க கரெக்டா தான் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம். இப்ப எங்க முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில பேசினாங்க. உங்க மோடி அவர்கள் வந்து மதுரையில பேசினார்ல, என்ன வளர்ச்சி திட்டம் பேசினாரு. ஆனா இன்னைக்கு எங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட என்னென்ன சொன்னாங்க, மதுரைக்கான சிறப்பு அம்சம் கொடுக்கப்படும், அதை தாண்டி நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய 1 லட்சம் மாணவர்களுக்கு திறனாக்க பயிற்சி கொடுப்போம், அப்புறம் தொற்று நோய்க்கான அந்த டெக்னாலஜிஸை நாங்க இம்ப்ரூவ் பண்ணுவோம், அதே மாதிரி உணவு பதப்படுத்தக்கூடிய அந்த திறனை அங்க அதிகப்படுத்தி கொடுப்போம், புதிய தொழில் நேரங்கள் அதை சுத்தி உருவாக்கப்படும், இத்தனை திட்டங்களை நாங்க அடுக்கி வச்சிருக்கோம். நாகநந்தினி, இதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கார்டு ஸ்ட்ரைக் ஆகுதா, அவர்களோட வந்து இது ஒரு ரெசனன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள்ட்ட எடுபடுதா? ஒரு ஒன்றியம் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு போகும் பொழுது இல்ல தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி எப்படிங்க வரும்? டெல்லியில இருந்து யாராவது நீங்க முதலமைச்சரா இருக்காங்களா? ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி தானே நினைக்கிறேன். எப்படி தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்றது தான் அவர் விளக்கிட்டார். ஏன் அதிமுக பத்தி பயப்படுதா? திமுக தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி வெர்சஸ் அதிமுகனா மக்கள் அதிமுகக்கு போயிடுவாங்க. அதிமுக ஒரு நிமிஷம் அவங்க பேசிட்டு வந்தாங்க. டெல்லி இருங்க. சுமதி ஒரு நிமிஷம் இருங்க, வருத்தப்படாதீங்க. அவங்க வந்து இல்ல இல்ல அதிமுக கீழே உங்களுடைய பிஜேபி இருக்கீங்க, நீங்களா வச்சிருக்கீங்க. பிஜேபி வேணா அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கீங்களா அதிமுகக்கு? இன்னைக்கு யார் நீங்க கூட கூட்டணிக்குலாம் ஃப்ரீடம் கொடுத்திருக்கீங்களா? பிசிகால யார் நிக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்க. இல்ல சுமதி, நீங்க ரன்னிங் கமிட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரன்னிங் கமிட்டி கொடுத்துருங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க? இல்ல நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல, அப்ப அவங்க திருப்பி பதில் அவங்க கிட்ட நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இல்ல உங்க சௌகரியத்துக்கு நடத்த முடியாது. இல்ல இல்ல சுமதி, ஒரு புரிஞ்சுங்க, நீங்க பல குற்றச்சாட்டுகளை வச்சீங்களா அரசு மீது, அதுக்கு அவர்கள் பதில் சொல்லுவாங்க. ஒரே மாத்தி மாத்தி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க முடியாது. முடிச்சிருங்க நாகநந்தினி, பேசுங்க, முடிச்சிருங்க சார். சார் எனக்கு ஒரு கேள்விதான் சார், சுமதிக்கா இவ்வளவு பேசுறாங்கல்ல, நான் அதான் சொன்னேன்ல, இப்ப நாங்க கெத்தா சொல்லுவோம் 23 பேர் எங்க கட்சியில கூட்டணியில இருந்தா கூட இது திமுக கூட்டணின்னு கெத்தா சொல்லுவோம். நீங்க சொல்லுவீங்களா அதிமுக கூட்டணி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எங்களுடைய லீடரு, தமிழ்நாட்டுல எங்களுக்கு அவங்க தான் முதல்வர்னு உங்களால சொல்ல முடியுமா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டி கூட்டணி தெளிவா சொல்லிட்டு போயாச்சு. எடப்பாடியார் தலைமையிலான சொல்லியாச்சு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் பேசிட்டு இருந்தா ஒரு விஷயம் நீங்க சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. இல்ல நான் ஒரு அடுத்து வந்து அதிமுக இருக்காரு, அவர் பேசுவாரு, பல வரலீங்க. இல்ல சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்களே. தமிழ்நாட்டுல இருங்க சார், தமிழ்நாடு வளர்ச்சி இவ்வளவு பேசுனாங்களா அக்கா? தமிழ்நாடு வளர்ச்சி இன்னைக்கு டோட்டலா பார்க்கும்போது 6.916% இருக்கு. ஆனா இந்திய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 5.76% தான் இருக்கு. உங்களை விட திராவிட முன்னேற்ற கழகம் வசதியா இருக்கு மேடம். அப்ப நீங்க இந்தியால இல்லையா? எவ்வளவு வஞ்சித்தாலும் தமிழ்நாடு இந்தியால இல்ல, தமிழ்நாடு கொண்டு வந்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மனிதர், அதை மறந்துட வேண்டாம். சரி சார்.
இல்லை, இதற்கிடையில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயமும் பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் பல்வேறு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. வயிறு எரியுதா, தமிழ்நாடு முழுக்கவே தெரிகிறது, எங்களுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் துரோகம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. எதற்கு இந்த சூழலில் இப்படி ஒரு கடுமையான குற்றச்சாட்டு ஒரு கோயிலில் வச்சு அதை வெளியிட்டு கடும் குற்றச்சாட்டை வந்து வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்க? விமர்சனம் ஏற்கனவே ஒரு 0.5% திரு எடப்பாடி சொன்னார், அதற்கான எதிர்வினை தான் புரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் அந்த ராஜ்யசபா பிரச்சனைக்குள்ள போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? திரு அழகாபுரம் மோகன்ராஜ். எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இந்த ராஜ்யசபா சீட் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, எடப்பாடியார் வந்து 0.5% இருக்கிறதுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சார். அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஜெயலலிதா அம்மையார் 41 சீட்டு கொடுத்தாங்க. அப்போ அவங்க தெரியாத கொடுத்துட்டாங்களா? பொடிச்சி தலைவர் அம்மா ஆட்சிங்கிறாங்கல்ல, அந்த அம்மாவுக்கு தெரியாதா? அந்த அம்மா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் 2006 தனித்து நின்று கலக்காண்டப்ப அதிமுக ஆட்சி இழந்தது. 66 தொகுதி எங்களால் இழந்தாங்க. அதுக்கப்புறம் பல தேர்தல்கள், சென்னை மாநகராட்சி தேர்தலில் 5 கவுன்சிலர் ஜெயித்தோம் தனியாக நின்று. 2003 நாடாளுமன்ற தேர்தலில் 10.59% ஓட்டு. அதன் அடிப்படையில் எங்களை கூட்டணியில் அடித்து சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்பையார் மறையிற வரைக்கும் கூட்டணியில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இவர் எடப்பாடி எங்களை சொல்கிறார் 0.5%. இவர் அதாவது தோற்பதையே தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிற எடப்பாடியார் அவர்கள் இத்தனை தேர்தல் தோத்த வாட்டி அதிமுக பர்சன்டேஜ் இல்லை, இவர் பொதுச்செயலாளர் ஆனதுக்கு பிறகு அவங்க கட்சியுடைய பர்சன்டேஜ் இல்லை. அது அவரால் சொல்ல முடியுமா? ராஜ்யசபா கொடுக்குறேன்னு உறுதிமொழி அடிச்சுட்டு மாற்றி பேசுறது அவங்க. அதனால தான் அந்நியார் அப்படி பேசுகிறாங்க. அதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு கூட்டணி கட்சி பேசும்போது அந்த கூட்டணி தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லவா? இல்ல 2016 மக்கள் நல கூட்டணிக்கு அப்புறம் எப்படி தேமுதிக உருவெடுத்துச்சு, 2021 தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், அதுல நீங்க அதிமுகவோட கூட்டணியிலே இருந்தீங்க. அது கூட சொல்றாங்க, நாங்க உங்களோட தான் இருந்தோம், இப்ப கூட உங்களுடைய கட்சிக்காரங்கள்லாம் வந்து வருத்தப்படுறாங்க நாங்க விட்டு வந்தது, உங்களுக்கு வயிறு எரிதான்லாம் சொல்றாங்க. ஆனால் அந்த 2016க்கு அப்புறம் தற்போதைய நிலையை வைத்து தானே வந்து தேமுதிக பத்தி தானே ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமியும். அதை வைத்து தான் நம்ம பார்க்க வேண்டியது கடைசியா பெற்ற வாக்கை வச்சு. 2019க்கு அப்புறம் சார் கடைசியா பெற்ற வாக்குகள் வந்து அந்தந்த கட்சியினுடைய சூழ்நிலை பொறுத்து அமையிறது. இப்போ வந்து தொடர்ந்து அதிமுக தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் அதிமுக கட்சி வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு நாங்கள் சொல்கிறோமா? 2016க்கு அப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வச்சோம். 2021 கூட்டணியில் அமையலை. கூட்டணி மாதிரி டிடிவி தினகரனோட கூட்டணி வச்சான். இவங்க சொல்கிற 0.5% 0.5% தான் இவங்க ஆட்சி இழந்தாங்க. அதை எடுத்து பாருங்கள், அந்த ஓட் பேங்க் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் 24 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்கிறோம். இந்த வாக்கு சதவீதம் ஏறுது இறங்கிறத வச்சு ஒரு கட்சியை முடிவு பண்ணக்கூடாது. இவர் அப்படி இருக்கிறவர் எதுக்கு வலிந்து வலிந்து கூப்பிட்றாரு? ஏன் இப்போ எங்களை போனவுடனே 0.5%, 0.25%ங்கிறாரு? இவர் எத்தனை சதவீதம்? 18% தானே வாங்கினாரு. முதல்ல 32%. அதிமுக வாக்கு வங்கி 32%. இவர் பொதுச்செயலாளராகி அதுக்கப்புறம் பல தேர்தல் 11 தேர்தலில் தோற்றதுக்கப்புறம் கடைசியாக 18% வாங்கினார். இவர் 150 சீட்டில் நிற்கணும்னு நினைக்கும் போது நாங்கள் எங்கள் கட்சிக்கு உண்டான எங்கள் கட்சியில் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற 68 இப்போ 75,000 பூத்து 75,000 பூத்துலேயும் நீங்கள் 100 பேர் இருந்தால் எங்கள் கட்சிக்காரன் 10 பேர் இருக்கான். தமிழ்நாடு பூரா பரவலாக இருக்கிறான். அதன் அடிப்படையில் கேட்குறான். இன்றைக்கி இவர் வந்து இவ்வளோ பாதி பரிசீலனை ஆகி போயிட்டார். இவர் இப்போ பாதி சீட் நிற்க வேண்டியது தானே? ஏடிபிஐ 150 சீட் நிற்கிறீங்க. அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒரு தெளிவு வேணும். நீங்க அதற்காக வந்து ஒரு 4ஆம் தர பேச்சாளர், 3ஆம் தர பேச்சாளர், 4ஆம் தர பேச்சாளர்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கா? 4ஆம் தர பேச்சாளர் நாங்கள் பேசல, அவர் பேசினார். ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்ட்டு சேலத்தில் பேட்டி அளித்தப்ப நாங்கள் சொல்லவே இல்லையே. நீங்கள் சொன்னதா சொல்கிறாங்களே, சொன்னவங்கள போய் கேட்க சொல்லுங்கள். அப்படி 4ஆம் தரமாக பேசுனது எடப்பாடியார், நாங்கள் பேசல. பேசுவோம், நான் கேட்டுட்டு வரேன். அக்னீஸ்வரன். கேப்டன் அந்நியார் அவர்கள் என்ன சொன்னாங்க? 4ஆம் தர பேச்சாளர்ன்றாங்க. அப்படின்னா
கேப்டன் அன்னியார் முதல் தர பேச்சாளரா? அப்படி கூட்டணிக்கு வராதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் பெருக்கெடுத்து ஓடுது, பெண்கள் பாலியல்ல பயங்கரமா இது பண்றாங்க. ஒரு பெண்ணாக சொல்லுகிறேன், இந்த ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சின்னு சொன்னாங்களே, அது என்ன, அது சரியா ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாவது விஷயம் சொல்றேன். என்ன சொன்னாங்க அன்னியார், என்ன சொன்னாங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? அம்மா, எங்களுக்கு வயிறு எரியல. 2017 இருந்து கூட்டணியில் இருக்கிறாங்களே திமுக கூட்டணி கட்சிகள், எப்பா 2021 6 சீட்டு கொடுத்தீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, அது மாதிரி வந்து விசிகாவுக்கு இத்தனை சீட்டு கொடுத்தீங்க, அவங்களுக்கெல்லாம் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலையே அப்படின்னு திமுக கூட்டணி கட்சி வயிறு எறியதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். இது ரெண்டாவது பதில். அவ்வளவுதான். நீ அடுத்த கேள்விகளுக்கு சொல்றேன். இல்ல, எப்ப ராஜ்யசபா சீட்டு யார் திருமாவளவனை பத்தி சொன்னாரு? திருமாவளவன் ராஜ்யசபா சீட்டு கேட்டது அவர் சொல்லவே இல்லையா? யாரு திருமாவளவன்? நானும் அவர் கட்சியை சார்ந்தவர் இருக்காரு. நானும் கேட்டாருன்னு சொல்லலையே. நீங்க தானே கேட்டீங்க ராஜ்யசபா கேட்டு. எந்த கட்சி ராஜ்யசபா சீட்டு கேட்டு கொடுக்காம இருந்தாங்க? நான் சொன்னதே நீங்க புரிஞ்சுக்கலையா? நான் என்ன சொன்னேன்னா 0.43% எடுத்த 2021 எடுத்த கட்சிகளுக்கு இப்படி கொடுக்குறீங்களே, 2017 இருந்து திமுகவுடன் கூட்டணி கட்சியில இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்களான்னு நான் தான் கேட்டேன். அந்த கட்சிகள் கேட்கவே இல்லையே. அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்காததுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆனா அந்த நீங்க கட்சி வந்து சார்பா வந்திருக்காரு, அவர் கேட்டுப்போம். அத கேட்டுங்க, அவ்வளவுதான். அவர் கேட்டுங்க. பாலாஜி, நீங்க வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்டீங்களா? அதாவது ஒரு சில தகவல்கள் வந்து ஒரு கூட்டணியில் வந்து உள்ளுக்குள்ளே பேசக்கூடிய நிலையில் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பொதுவெளியில் எந்த கூட்டணியாக வேணும் இருக்கலாம். இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க என்ன பேசினாங்க போனாங்கன்றது பொதுவெளியில் வந்து பேசுவது என்பது நாகரிகமாக, எது வந்து ஒரு ஒப்பந்தமாக போடப்பட்டு அது வந்து வெளியில் வந்து பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்போ இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் வந்து ஒப்பந்தத்தை போட்டதை வந்து காட்டுறாங்க. அவங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அது மாதிரியான எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கொடுக்கலன்னு அவங்க சொன்ன பொழுது அவங்க அதை காட்டல, இது வரைக்கும் காமிக்கல. ஆனால் வெளியே கொடுத்தாங்கன்னா இது வந்து கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னாங்க, இவங்க கமிட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னாங்க. அந்த மாதிரியான ஒரு கமிட்டட் விஷயத்தையே வந்து அவங்க வந்து இவ்வளோ நாள் காட்டாது. அது வந்து ஒரு வகையில் வந்து ஒரு நாகரிகமாக நடந்துக்கணுன்ற மாதிரியான ஒரு நிலையில் கூட இருக்கலாம். சரி, நம்ம பேசணும், அவங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி. இப்போ நாங்கள் கேட்டோமா கேட்கலையா அப்படின்றது வந்து எங்கள் தலைவருக்கும் திமுகவினுடைய தலைவர், அந்த கூட்டணியுடைய தலைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதில் என்ன பேசணும் போகணுன்றது அவங்க 2 பேர் வெளிப்படுத்தலாம். கட்சியினுடைய ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு கட்சியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக வந்து நான் எனக்கு தெரிந்தாலும் கூட, என்ன நடந்ததுன்னு தெரிந்தாலும் கூட அதை வந்து நான் சொல்லக்கூடாதுன்றது தான் ஒரு இயல்பானது. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, 0.4% வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி. 2021 தேர்தலில் அவங்க 0.4%. நான் வந்து பொதுவாக எனக்கு இந்த பர்சன்டேஜ் மேலே இதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சி அதிமுகவோடு கூட்டணியிலிருந்து 60 சீட்டு ஜெயிச்ச நிலையில் 96 வந்து மூப்பனார் வந்து என்ன அவருக்கு பர்சன்டேஜ் இருந்தது? மூப்பனாருக்கு எப்படி 40 சீட்டு கொடுத்தாங்க திமுகவில்? 40ல் எப்படி 39 ஜெயிச்சாரு? அப்போ அது என்னன்னா, ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் ஒன்று இருக்குது, அவங்களோட குட்வில்னு ஒன்று இருக்குது. கூட்டணியாக நம்ம எந்த கட்சியோட சேர்ந்து போட்டியிடுகிறோம் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னது தான் 0.4%க்கு இவங்க சொல்கிற மாதிரியே 10 தொகுதிகள் கொடுப்பது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை ஜஸ்டிஃபை பண்ணல. அது வந்து கூட்டணி கட்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை பரிமாற்றம், அதெல்லாம் வந்து நாம் டிசைட் பண்ண முடியாது. ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி 5 நாடாளுமன்றன்றது கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற தொகுதி. அது இப்போ 30 சட்டமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபை என்கின்ற நிலையில் வந்து அவங்க ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, அப்போ அவங்களும் அந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷனில் தப்பு சரி தப்புன்னு போகிறதுக்கு முன்னாடி அதிமுக அன்னைக்கு இருந்த சூழலில் அவர்களை பற்றிய ஒரு மதிப்பீடுல வந்து கொடுத்தா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து நம்பர்ஸ்குள்ள ரொம்ப நம்ம சுருக்கி இதை பார்க்க வேண்டாம். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை வந்து 4ஆம் தர பேச்சாளர்னு இவர்கள் சொல்றது, அவர் வந்து 0.5% திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தன்னிச்சையாக அவங்களால முடிவு கூட எடுக்க முடியலை அப்படின்னு சொல்றது ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கிறார். ஆனால் அந்த ராஜ்யசபா சீட்டுன்னு வரும்பொழுது அது வேறு மாதிரி பேசுது. அந்த இப்போ எண்ணிக்கையெல்லாம் அவர் பேசும் பொழுது, இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருமே வந்து சுயமாக முடிவு செய்ய முடியலன்னு அவர் சொல்கிறது வந்து வேடிக்கையிலும் வேடிக்கை. ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் சுயமாக முடிவு செய்ய முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து அவர் தான் பார்க்கப்படுகிறார். ஏன்னா அவங்க கட்சியில் வந்து ஒரு பிளவு ஏற்பட்ட பொழுது அந்த பிளவை வந்து அவர் சரி செய்யலை, அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. அமித்ஷா அவர்களோ அல்லது மோடி அவர்களோ வந்து இங்கே வந்து ஓபிஎஸ் வந்து அவர்களை விட்டு பிரிந்து போனது போதும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்றைக்கு கூட வந்து டிடிவி தலைவர் அவங்களை எதிர்த்து இருந்த சூழலில் இன்னைக்கு அந்த கூட்டணியில் இணைந்து செயல்படுகிறாருன்னா அதுக்கெல்லாம் யார்? அப்போ பாஜக உதவியால தான் ஆட்சியை வந்து நிறைவு செய்ய முடிஞ்சது அவரே ஒப்புக்கொண்டிருக்காரு வெளிப்படையா. அவரோட
ஒரு விரக்தி நிலையிலிருந்து ஒரு கையறு நிலையிலிருந்து பேச தான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு காலத்தில் என்ன சொன்னார், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இல்ல நீங்க கட்சிகள் விமர்சனம் எல்லாமே வைக்கும் போது அவர் வந்து திருப்பி ஒரு இந்த மாதிரி ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு வைக்க வைக்கலாம். முடியாதா? ஆனா அது- இப்ப அது- இடதுசாரிகளோட எண்ணிக்கையை குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெட்டை இலக்கத்துல கேட்டாரு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கூட, அவருக்கு 8 சீட்டுங்கும் போது அவர் அந்த குற்றச்சாட்டை பரஸ்பரம் வைக்கத்தானே செய்வார். இல்ல அது அட் வாட் காஸ்ட்னு இருக்கு. இப்போ நாங்க அதுதான் சொன்னோம். அவர் வந்து தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, இது தேர்தல் கூட்டணி தான், கொள்கைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அவருக்கு கொள்கையோட வேல்யூ தெரியலன்னா அப்ப எண்ணிக்கையில தான் அவரோட எண்ணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். எங்களுக்கு கொள்கையோட வேல்யூ தெரியுதுன்றதுனால நாங்க எண்ணிக்கையில வந்து ஃபிக்ஸ் ஆகல. எங்களுடைய எண்ணங்கள் தான் முக்கியமா இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் நாங்க வந்து அந்த மாதிரியான ஒரு கூட்டணியில வந்து நாங்க போட்டியிடுறோம். அதிலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு 2 தொகுதியில கூடுதலாக போட்டியிடுகிறது என்கின்ற நிலை தான் இருக்கிறது. நம்ம பேசுவோம். திரு அழகாமரம் மோகன்ராஜ் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறார். உங்களுடைய இறுதி கருத்தை சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம் சார். திரு அழகாபுரம் மோகன்ராஜ், உங்களுடைய இறுதி கருத்து. அதான் சார், அதாவது கூட்டணியில் முதல்ல எல்லா கட்சிகளுமே இவர் கூட சொன்னார் எடப்பாடியார், 2026 மட்டுமில்ல 2032 கூட பிஜேபியோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். அப்புறம் டெல்லி கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தவுடனே பாஜகவோட கூட்டணிட்டார். இவங்க கட்சியில் பிரச்சனை பூரா டெல்லியில் தான் பேசுகிறாங்க. டிடிவி தினகரனோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு நான் வந்து பிஜேபிகிட்ட கேட்டு சீட்டு வாங்கிக்கிறேன்னு தான் சொல்கிறார். அவர் இன்றைக்கி வந்து இவங்க சொல்கிற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டு தலைமை எடப்பாடியார் அவர் ஏற்றுக்கவே இல்லையே. அது அவங்களுடைய கூட்டணி, அதை பற்றி நம்ம விமர்சனம் சொல்ல விரும்பலை. ஆனால் எங்கள் கட்சியை பற்றி பேசும்போது பல முன்னுதாரணங்களை சொல்ல முடியும். 2006 முதல்ல தேர்தல் களம் கண்ட போது 8.34% வாங்கினதுனால அன்றைக்கு அதிமுக ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. அதற்கு முன்னால் சென்னை மாநகராட்சி தேர்தலில் தனி நின்று 5 கவுன்சிலர் பண்ணுறோம். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 10.59% பெற்றதுனால தான் 2011 அம்மையாளர்களை எங்களை கூட்டணி சேர்த்து 41 சீட்டு கொடுத்தாங்க. இவர் 1/2% அப்புறம் 32% 18% ஆகிப்போச்சு. இல்லை, இவர் 170 150 சீட்டு நிற்கும் போது பாதியானவனே பாதி சீட்டு நிற்கலாம்ல, மீதி கூட்டணி கட்சி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்ல. அதெல்லாம் நாங்கள் விமர்சனம் செய்யலை. ஒரு கூட்டணிக்குள்ளார போயிட்டான், அந்த கூட்டணி தலைமை என்ன சொல்லுதோ அது கட்டுப்பட்டு பேசுகிறான். கூட்டணி இல்லைன்னொடனே ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தவர் அந்த விமர்சனம் சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால எங்கள் அண்ணியார் சொன்னாங்க, அதில் தவறு இருக்கிறது. நன்றி சார், நன்றி சார், மோகன்ராஜ். நன்றி சார் மோகன்ராஜ். வம்சி, பொதுவாக வந்து டிஸ்கோர்ஸ்ன்றது பிரச்சார மேடைகளில் கொஞ்சம் காட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போது இன்னும் வந்து 3 வீக்ஸ் பக்கம் இருக்குது, ஏறக்குறைய 2.5 வீக்ஸ் இருக்குது. அப்போ இந்த நிலையிலே இன்னும் சூடு பிடிக்க தொடங்கிருச்சா தேமுதிகவிற்கும் அதிமுகவுக்குமான இந்த பரஸ்பரம் இந்த மியூச்சுவல் டிஸ்கண்டென்ட் இருக்கிறது வந்து அது அப்படியே பிரச்சாரத்தில் வந்து விமர்சனமாக பயங்கரமாக மாறுதா? இல்லை, தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து எடப்பாடியார் வந்து தொடர்ந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், திமுகவின் மிகப்பெரிய பலமே தன் கூட்டணி கட்சிகள் தான் அப்படின்னு அவர் கருதுகிறார். எஸ், அந்த கூட்டணியை வந்து ஒரு 8 ஆண்டு காலமாக ஒரு உடைக்க முடியல. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கூட்டணியும் இவ்வளோ நீண்ட காலமாக தொடரவில்லை. ஸோ அதை எப்படியாவது உடைக்கணும், அந்த கெமிஸ்ட்ரியை பிரேக் பண்ணுன்ற இருக்குது. அதுக்கு அவர் இப்போ எடுத்திருக்க ஆயுதம் தான் தேமுதிக. இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் கூட இருந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, உங்களை விட அவங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்துருக்காங்க, ஏன் உங்களுக்கு ஏன் அந்த சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு இவங்களை உசுப்பேற்றி விடுற மாதிரி இதை பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. அது அவங்களுக்கு ஏன் 10 சீட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் பேசும்போது சில வார்த்தைகள் வந்து அவர் கொஞ்சம் தன்னோட ஸ்டேச்சரை மீறி சில பேசினார். அது ஒரு சிங்குலரில் பேசுனது வந்து அது தவறான விஷயம். அவங்க வந்து இப்போ 1/2%ன்னு சொல்கிறது அவரே ஒத்துக்க மாட்டார். 1/2% ஓட்டு கிடையாது. 1/2% ஓட்டு இருக்க கட்சிக்கு எதுக்கு 5 சீட்டு கொடுக்குறாரு? 5 லோக்சபா சீட்டு. ஆமாம், விஜயகாந்த் மறைவுக்கு வந்து அந்த கூட்டத்தை பார்த்து அவர் ஒரு கால்குலேஷன் போட்டு இது ஓட்டாக மாறும்னு நினைச்ச கால்குலேஷன் பண்ணால் அது ஓரளவுக்கு மாறி இருக்குது. நீங்கள் 2024 பூத் வைஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா பல தேமுதிக ஓட்டு இருக்க பல பூத்துகளில் வந்து அதிமுக அணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதிமுக கூட்டணி க்ளோசஸ்ட்டாக வந்த சீட்டு வந்து விருதுநகர் விஜய் பிரபாகர் நின்ன சீட்டு தான். ஆமாம், அதுக்கு அது திமுகவும் கொஞ்சம் வேல்யூ பண்ணி இப்போ கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, 2 சைடு டிமாண்ட் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அவங்க ஐடியாலஜி. அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்க பிரச்சாரம் போடுறாங்க. திமுக தொண்டர்கள் மாதிரி நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி ஜெல் ஆகணும்னு அவங்களும் உழைக்கிறாங்க. இவரை அந்த டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மற்ற கட்சிகளுக்கும் இதில் ஒரு அதிருப்தி வரணும், அது கெமிஸ்ட்ரியில் ஒரு இஷ்யூஸ் வரணும்னு நினைக்கிறாரு. பட்
என்ன எடப்பாடி மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, திமுக கூட்டணியில் எந்த கட்சியுமே அது விசிகா என்னை பொறுத்த விசிகா அந்த ஒரு கட்சி தவிர மற்ற எதுவுமே பெருசாக கேடர் பேஸ் கட்சிகள் கிடையாது. அது திமுக அந்த ஐடியாலஜி அந்த ஒரு மாஸ் ஓட்டிங்கில் இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஒரு கேட்டலிஸ்டாக தான் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. விசிகாவுக்கு ஒரு கேடர் இருக்குது. பட் அந்த கட்சியை திமுக வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் அவங்களுமே வந்து ஒரு ஆன்டி பிஎம்கே ஓட்டுக்காக திமுக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேசிஸில் வந்து ஒரு தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி வர்றதால அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும்னு நான் நினைக்கல. அப்படி ஏன்னா அது 8 வருஷமாக தொடர்ற கூட்டணி. ஸோ கெமிஸ்ட்ரி ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இருக்கும். எல்லாமே ஒரே ஒரு ஐடியாலஜியில் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. இல்லை, இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த கூட்டணி திமுகவுக்கு வரணும்னு முடிவு செய்தப்போ அந்த கட்சி அலுவலகத்தில் அறிவித்தப்போவே வந்து பிரேமலதா அவர்கள் சொன்னது மாவட்ட செயலாளர் அனைவரையும் கூட்டி கருத்து கேட்டு பெரும்பான்மையினர் வந்து இந்த கூட்டணி வேண்டும், திமுகவோடு போவது தான் சரின்னு ஒரு முடிவெடுத்ததுனால தான் நாங்கள் வந்து கூட்டணிக்கு போகிறோன்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்வது கூட்டணியை உடைக்க முயற்சி செய்து அதனால் வந்து ஒரு விரக்தியில் தான் இது பேசுகிறாரு. அதனால தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோட டார்கெட்டை வந்து விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், தேமுதிகவாக இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, விமர்சனம் வைக்கிறீங்க. அப்படின்னா என்ன இன்னும் ஒரு போதாமை இருக்குது அப்படின்னு உணர்றாரா? நிச்சயமா. ஏன்னா அதிமுகவுக்கு இன்னும் ஒரு பெரிய கட்சி கூட்டணி தேவை. திமுகவுடன் மெகா அலையன்ஸ் சொல்லியிருக்காரு பலமுறை. மெகா அலையன்ஸ், பட் இது இன்சஃபிஷியன்ட். இப்போ வந்து 2021 அலையன்ஸ்க்கு இந்த அலையன்ஸ்க்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா தினகரன் ஒருத்தர் தான் அது. இன்னைக்கு பிரேமலதா காலத்தில் நாங்கள் தினகரன் காலத்துக்கு இன்னும் வரல பிரச்சாரத்துக்கு, அவர் கண்டஸ்டும் பண்ணலை. அந்த ஓட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அது தெரியல. இவருக்கும் தினகரனுக்கும் இருக்க அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பிரேமலதா பேசின பழைய வீடியோக்கள் எடுத்து இப்போ ஷேர் பண்ணுறவங்க வந்து தினகரன் வீடியோ ஷேர் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். 2 மாதத்துக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள் அதெல்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது இவருக்கு இன்னொரு பெரிய கட்சி தேவை. பட் எல்லாத்தையோட பிரச்சனை எடப்பாடி அவர் கூட்டணி கட்சிகளுக்கே அவர் கொடுக்குற சீட்ஸில் வந்து கஷ்டமான சீட்ஸ் கொடுக்கறது, கம்மியான சீட்ஸ் கொடுக்கறது, அது ஒரு யுக்தியாக எடுத்துக்க முடியாதா? அது ஒரு யுக்தி கிடையாது. அந்த என்னன்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே பாலிடிக்ஸில் வந்து அது பேக் ஃபேர் ஆகும். இப்போ எனக்கு நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ இரட்டை இலை இல்லாமல் அந்த கூட்டணி கட்சி 60 தொகுதியில் போட்டிடுறாங்க. அதில் குறைந்தபட்சம் 45 தொகுதியில் திமுக வெற்றி பெறும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு கஷ்டமான சீட்ஸ். அதே நிலை வந்து அதை இப்படியே பொருத்தி பார்க்க முடியாதா? திமுகவோட கூட்டணி இல்லை இல்லை, காங்கிரஸ் 18 இடத்துல அதிமுகவோட நேரடியாக போகுது. அதிமுகவோட நேரடியாக மோதுன்றதை விட அந்த கூட்டணி அந்த இடத்துல எவ்வளோ பலமாக இருக்கு. நான் உதாரணம் சொன்னேன், இப்போ கம்யூனிஸ்ட் 5 இடம் கொடுக்குறாங்க. 5 இடமே நல்ல சீட்டு, நல்ல வெற்றி பெறக்கூடிய சீட்டு. அவர்களே ரொம்ப திருப்தியை வெளிப்படுத்துறாங்க. கெட்ட சீட்டை கொடுத்துட்டாங்க. அவங்க திமுக என்னன்னா சீட்டு கொஞ்சம் கம்மியான பல இடங்களில் ஸ்ட்ரைக் ரேட் நல்ல ஒரு மைண்ட் பண்ணி கொடுத்து. இப்போ தேமுதிக 10 சீட்டு கொடுத்தாங்க, அதில் 5 சீட்டு திமுக சிட்டிங் சீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சிட்டிங் தொகுதியில் பல இடங்களில் திமுக கொடுத்துருக்காங்க. இப்போ அதிமுக கூட்டத்தில் பாஜக 27 இடங்களில் 2 இடங்கள் தான் அதிமுக சிட்டிங் சீட்டு பாஜக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு கைமாற பாஜக 2 சிட்டிங் சீட், அதாவது திருநெல்வேலி, கோவை தெற்கு இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்வாப் தானே. அந்த ஸ்வாப் தான், அடிஷ்னலாக இவங்க எதுவுமே கொடுக்கல. ஒரு கணக்கு என்னென்னா கிட்டத்தட்ட 14 அமைச்சர் திமுக சிட்டிங் அமைச்சர்களுக்கு எதிராக கூட்டணி கட்சிகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. 19 இடங்களில் தான் ரெட்டையில் நிற்குது. ஸோ ரெட்டையில் மொத்தமாக 173 தொகுதியில் நிற்கிற ரெட்டையில் 19 இடங்கள்ல அமைச்சர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் 63 இடங்களில் நிற்கிற கூட்டணி கட்சிகள் வந்து 14 இடங்கள் அமைச்சர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் சீட் அலோகேஷன் பண்ணுறீங்க? கடந்த முறை திமுக 21 நீங்கள் இப்போ பண்ண சீட் திமுக மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்க முடியாதா? வைக்க முடியாது. மேலூர், உசிலம்பட்டி இதெல்லாம் வந்து கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேலூர், உசிலம்பட்டியில திமுக வெற்றி பெற்றதே இல்லை கடந்த 2-3 தேர்தலில். பர்சன்டேஜ் மேலூர் போன வாட்டியும் அவங்க வாங்குறாங்க, உசிலம்பட்டி அவங்க எப்போ எந்த ஐடியா கணக்கில் வாங்கினான்னு தெரியல. அதான் சொல்றேன். இதே போல காங்கிரஸ் கொடுத்த தொகுதியை வச்சு அதே குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்க முடியாதான்னு. போன சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அலோகேட் பண்ண தேர்தலில் மொத்தமாக ஒரு 3 தொகுதிகள் தான் அமைச்சர்கள் தொகுதி கூட ஒதுக்கியிருக்காங்க. சரி, இந்த முறை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். சில இடங்களில் வந்து சில கூட்டணி கட்சிகள் அதிகமாக சீட்டு கேட்கும்போது எல்லா கட்சியும் அதான் பண்ணும். சில கஷ்டமான, இப்போ நீங்கள் இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா கஷ்டமான சீட் தான் கொடுக்க முடியும். அப்படியே பண்ணுறது இது எல்லா கட்சியும் பண்ணுறது தான். அது இப்போ எல்லா தொகுதி பங்கீட்லையும் வரும். சில நல்ல தொகுதிகள் கொடுப்பாங்க, சில கடினமான சீட்டுகளை. இங்கே ப்ரொபோர்ஷன் அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இங்கே திமுக கூட்டணி ப்ரொபோர்ஷன் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ தான் கன்வெர்ட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு போதாமை இருக்கிறனால தான் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளோட திமுக கூட்டணி கட்சிகளை டார்கெட் பண்ணி அந்த இஷ்யூஸ் இருக்குது. அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, அந்த கெமிஸ்ட்ரியை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எப்படியா அந்த கூட்டணிக்குள்ள இது வரைக்கும் வெற்றி வரல. இதுக்கு மேலே பிரச்சார களத்தில் அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இப்போ தேமுதிக புதுசாக வந்திருக்காரு. தேமுதிகவால் அங்கே வட மாவட்டங்களில் பெரிய இம்பாக்ட் வரக்கூடாது.
ஏற்கனவே இருக்கிற அலையன்ஸ்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி டிஸ்ரப்ஷன் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். கேட்போம். பட் அவராக அதை பேசினதே தவறு. இதே ஜெயலலிதா அவர் இடத்துல இருந்து அவங்களாம் அதை பேசியிருக்க மாட்டாங்க. தேமுதிக ஒரு ஃபோர்ஸ் மதிச்சு அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க வேற பேச்சாளர் விட்டு பேசியிருப்பாங்க. இவராக பேசினது ஒரு மைனஸாக போயிருக்கு. கேட்போம். திரு அக்னீஸ்வர், அதாவது கூட்டணியில் ஒரு போதாமை இருக்குது, அதை கவரப் பண்ணாது என தொடர்ந்து உடைக்கணும்னு முயற்சி பண்ணி நிறைவேறல. அந்த ஈடேறாதனால திமுக கூட்டணி கட்சிகள் மேலே தன்னுடைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்துகிறான்றது ஒன்று. இன்னொன்று, டார்கெட் பண்ணி வந்து ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்து கூட பேசியிருக்கலாம். அம்மையார் ஜெயலலிதா அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தரத்தில் இருந்துட்டு எதற்காக தேமுதிகவோ இல்லை இடதுசாரிகளை கூட்டணி கட்சிகளை அடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, ஒரு விரக்தியில் பேசுகிறாரு அப்படிங்கிறீங்கல்ல, அப்போது திமுக விரக்தியில் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு தான் ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டீங்களா? திரு ஐயப்பன் கடைசி நேரத்தில் சட்டமன்றத்தில் புகழ் பாட வச்சிங்க, அவருக்கு ஏன் உசலமுட்டியை நீங்கள் சீட்டு கொடுக்கல? காங்கிரஸுக்கு கொடுத்துருவோம், திரு ஐயப்பன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரை நாம் வந்து ஓபிஎஸ் கூட வந்திருந்தாலும் நாம் வந்து தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிங்களா? ஏன் தமிழ்நாட்டில் அதிமுகவில் வெற்றி பெற்ற ஒருவர் ஓபிஎஸ்ஸை நம்பி சட்டமன்றத்தில் அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி தான் சொல்லி அதிமுககாரரு பேசினாரு, ஆனால் அவருக்கு உசலம்பட்டியை ஒதுக்கலையே. இது நீங்கள் செஞ்ச விரக்தி, ரைட், அதை கூட விடுங்க. இப்போ இங்கே திரு சார் பொறுங்க சார், இல்லை நீங்கள் பேசுங்க சார். நான் நீங்கள் விரக்தின்னு கேள்வி கேட்டதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதுனால நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க அந்த வார்த்தையை, நான் பயன்படுத்தலை. சரியா? நீங்க பயன்படுத்துறதே கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன். ரெண்டாவது, சரி, திரு ஆர் ராசா அவர்கள் பேசினாரு, திரு கலைஞர் அவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்னு சொல்லி சொன்னாரு, அது விரக்தியின் வெளிப்பாடா? அதுக்கு கவிஞர் வைரமுத்து அவர்கள் பேசியிருந்தாங்களே, அது ஒரு விளக்க கடிதம் கொடுத்திருந்தாங்களே, கவிதை கொடுத்தாங்களே, அது விரக்தியின் வெளிப்பாடா? சரி, அது இருக்கட்டும். ரெண்டாவது திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நான் நிக்கலன்றாங்களே, அது விரக்தியின் வெளிப்பாடா? என்ன சார் இது? அரசியல்ல இதெல்லாம் நடக்கும். ரெண்டாவது வந்து நாகநந்தினி சகோதரி சொல்லும் போது சொன்னாங்க, அது பேரிடர், நாங்க வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு. மிக்ஸாம் புயல் அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்களா, டெல்லியில் இந்தியா கூட்டணி பற்றி பேசினாங்களா? ஆனால் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்தாங்க. காயல்பட்டணத்தில் 96 டிகிரிலிருந்து செல்சியஸ்லேருந்து மழை அளவு 106 வரைக்கும் போச்சு. அந்த மழையினுடைய சென்டிமீட்டர்ல அங்க போய் இருந்தாங்க, தூத்துக்குடியில. ஆகவே இங்க அதிமுக கட்சி தான் மக்களுக்கான கட்சி. அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். ஒரு பாயிண்டட் क्वेश्चन, அதாவது இப்போ அதை கேட்டு வரேன் நான் அவர்கிட்ட. அதாவது இப்போ கூட்டணி கட்சிகளை டார்கெட் பண்ணும்போது நீங்க விரக்தின்றதுக்கான பதிலை சொல்லிட்டீங்க. அப்போ ஒரு டைக்ரெஸ் ஆகாதா? திமுக நோக்கி தான் வந்து விமர்சனம் வைக்கணும், முதலமைச்சரை நோக்கி விமர்சனம் வைக்கணும், திமுக அரசை நோக்கி. கூட்டணி கட்சிகளை வந்து டார்கெட் பண்ணும் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமியோட இலக்கு என்பது திசை மாறுகிறது அப்படின்றது அது தவறான ஒரு செய்கையா இருக்காதா? அரசியல் இந்த தேர்தல் நேரத்தில் மாத்தி பண்ணிக்கிறவாங்க. இந்த போட்டியே அதிமுக திமுகவுக்கு தான். ஆனால் மத்திய அமைச்சர் ஆர் ராசா அவர்கள் பேசி, அவர் திமுக காரர் தானே, அவர் எடப்பாடி பழனிசாமியா அந்த வார்த்தையை சொன்னாரு? இல்லையே. ஆர் ராசா அவர்கள் பேசியதற்கு பதில் சொன்னார். அந்த பதில் சொன்னதை திமுக ஏதாவது விளக்கம் கேட்டிருக்கா? ஒண்ணும் கேட்கல. பத்திரிகையாளரை ஆர் ராசா சந்தித்தாரா? சந்திக்கல. ஆனா எடப்பாடி பழனிசாமி மேல பழியத்தி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அவரு அது பொய்யானது புனையப்பட்டது, அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. நான் கேக்குறேன், பத்திரிகையாளர் சந்திச்சாரா? நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கு மேல வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. திமுக நடவடிக்கை எடுத்துச்சா? அதுதான் அவர் பொய்யானதுன்னு சொல்றாரு. அப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. பொய்யானதுன்னு அவர் பேசவே இல்லையா? அவர் நோட்டீஸ் அது புனையப்பட்டதுன்னு நோட்டீஸ் எதுக்கு? அந்த யார் அது தவறான அந்த செய்தி வெளியிட்டாங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. நான் ஒரு பேச்சை பேசிட்டு நானே எனக்காகவே நோட்டீஸ் அது நடக்கவே இல்லைன்னா அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க. அவர் அது தவறு, அது பொய்ன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அப்ப அவர் திமுக இல்லையா? என்ன லாஜிக்? நீங்க வந்து ஒரு நான் கேக்குறேன். அக்னீஸ்வரன் ஒரு நிமிஷம், அவர் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ராசா அவர்கள் எவ்வளவு பக்தி வச்சிருக்காரு கலைஞர் மேலன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாருன்னு சொன்னது யாரு? ராசா அவர்கள் தான் சொன்னாங்க. அக்னீஸ்வரன், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஆடியோ இருக்குல்ல, அது பொய்யானது அப்படின்னு சொல்லி, அது தவறுன்னு சொல்லி, அது யார் இது பண்ணாங்களோ அவங்க மேல நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அதற்கு எதுக்கு நடவடிக்கை எடுக்கலையான்னு கேட்டா எப்படி அது சரி? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடின்னு சொன்னாரு, அதுக்கு என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சாரு? யாரு அனுப்பிச்சாங்களா? இல்ல, அதுக்கு பதிலா துறையை மாத்தி விட்டோம். இல்ல, நான் தான் என்ன கேக்குறேன், அது சம்பந்தமா சரி என்ன தரவு இருக்கு? அதுக்கு என்ன சான்று இருக்கு? இங்க
இங்க அவரே சொல்றாரு இது பொய்யானதுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்டருக்கு. அததான் நாமளே பேசி அது இல்ல, அது உங்களுடைய கூற்று. இல்ல இல்ல எப்படி அப்படியே சரி, வந்துருச்சா? நான் இதுக்குள்ள சுருக்க விரும்பல, நீங்க ஏதோ குறுக்கிட்டீங்க. இல்ல, இல்ல, ஏன் போட்டு விட்டாங்களா? அண்ணன் வந்து அவரே பேசிக்கிறவங்களா அவங்களே நோட்டீஸ் கொடுத்துருவாங்களா? யூ மேட் யுவர் பாயிண்ட். இல்ல அண்ணன் ஓபிஎஸ்சி சேர்த்துக்கிட்ட பத்தி சொல்றாரு. இப்ப இவரு டிடி ஓபிஎஸ் சொல்லலைங்க, திரு ஐயப்பனை சொன்னேன். இல்ல. திமுகவுக்கு ஆதரவா பேச வச்சுட்டு ஐயப்பனை உசலமுட்டிக்கு இது பண்ணலே. இன்னைக்கு திரு மகேந்திரன் அண்ணா பேச நிறுத்திருக்கே, அதுதான் சொல்றேன். ஒரு கூட்டணி அப்படி பார்த்தா இப்ப தனபால் கூட பேசிட்டு இருக்காரு. நான் ஒரே கேள்விதான் அண்ணன் அக்னீஸ்வரன் கேட்கிறேன். இன்னைக்கு எடப்பாடி வந்து பிரேமலதா விமர்சித்து பேசியிருக்காரு, தேமுதிக விமர்சித்து பேசியிருக்காரு. இந்த பேச்சை ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக பேசியிருப்பாங்களா? நாங்கள் இன்றைக்கா ஜெயலலிதா திமுகவை தவிர வேறு ஏதோ கட்சிகளை இந்த மாதிரி பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்காங்களா? ஒரே ஒரு மொழி தான் பாஜக பேசியிருக்காங்க. அது எப்போ அந்த கடைசியாக தேர்தலில் அந்த 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 கூட்டணி மற்ற கட்சிகளும் பற்றி கூட வாய திறக்கல. ஜெயலலிதா அவர்கள் அதை பேசியிருப்பாங்களா? இதை மட்டும் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அக்னீஸ்வரன் பதில் சொல்றீங்களா? அது இருந்தால் பேசுவோம். சரி, right. இப்ப கட்சி அதிமுக பொதுச் செயலாளரை பத்தி பேசுவோம். சரி, ரைட். கூட்டணியை பத்தி பேச மாட்டாங்கன்னா முதல்வர் எதற்கு வாயை திறந்தா பாஜக பத்தியே தானே பேசுறாரு. தமிழ்நாடு கூட்டணியா டெல்லி கூட்டணியாங்கிறாங்களே, டெல்லி கூட்டணியில தானே பாஜக கூட்டணியில தான் இருக்கு அதிமுக தலைமையிலான. ஏன் நீங்க கூட்டணியை பத்தி பேசுறீங்க? அடுத்து வந்து நீங்க கேக்குறீங்க மூன்றாம் கட்ட பேச்சாளர் போல பேசலாமான்னு கேக்குறீங்க. முதல்வர் என்னென்ன பேசியிருக்காங்கிறத பாத்துக்கோங்க. முதல்வர் வெக்கங்கெட்ட பழனிசாமி, துப்பு கெட்ட பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, மங்குனின்னு நிரூபிக்கிறார். இதெல்லாம் வந்து முதல்வர் பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து மூன்றாம் தரமா நான் இரண்டாம் தரமாங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு மோடிக்கு ஏத்த அடிமை, முரட்டு அடிமை, யார் காலில் காலிலேயே தான் கிடப்பாருங்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான பேச்சு? இதெல்லாம் தரமான பேச்சா? அப்ப அவர் சொல்றதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. ஏங்க நீங்க பதனி குடிச்சுட்டு பதனியில சக்கரை போட்டிருக்கான்னு கேட்டீங்க, நீங்க தாங்க மங்குனி அமைச்சர். நெற்பயிர் மூழ்கி போச்சுன்னா நெற்பயிர் எடுத்து வந்து தலைமைச் செயலகத்துல ட்ரேல வச்சு பாக்குறீங்க, நீங்க மங்குனி அமைச்சர். நாகநந்தினி, இது போல திமுக தரப்புலயும் வந்து பல கருத்துக்களை வந்து தேவையில்லாத அவதூறு சார். ஏதாவது ஒரு நெற்பயிர தலைமைச் செயலகத்துல வச்சு பார்க்கல, நீங்க உங்க ட்ரேல வச்சு பார்க்கலையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவாரூருக்கு போனாரு. எடப்பாடி என்னைக்கும் கிளைம் பண்ணல. இல்ல, this cannot be permitted. நீங்க அவங்க மேட் a point, அவங்க கருத்து சொல்லட்டும். நீங்க எல்லாத்துக்கும் இன்டர்வீன் பண்ண முடியாது. நாகநந்தினி, நீங்க அவங்க திமுக தரப்புல முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கருத்து சொல்லிருக்காங்க. அதனுடைய விமர்சனமே அவங்க வைக்கிறாங்கல்ல. நீங்க வைத்த விமர்சனம் கடுமையா இருக்குல்ல, அது என்ன தரன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இல்ல இப்போ மேடம் பேசும்போது ஒரு நிமிஷம், அக்னீஸ்வரன் அண்ணா எப்பவுமே ரொம்ப அமைதியா பேசுவாரு. இல்ல அதுக்குள்ள போக வேணாங்க, அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் ஜட்ஜ் பீப்பிள். நீங்க வந்து நல்ல மனிதர். நீங்க வந்து கருத்துக்கு வாங்க. அவர் சொல்றாரு எனக்கு ஒரு விஷயம் அவர் பேசினதுல இல்ல சார், அதான் சார், அதான் அதுல தான் நான் வரேன். இப்போ ராசண்ணாவை பத்தி இவ்ளோ இதா பேசக்கூடிய நீங்க, அவர் வந்து ஓபனா சொல்லிட்டார் இதுல வந்து புனைக்கப்பட்டிருக்காரு. ஒரு ராசா அவர்கள் கலைஞர் அவர்களுடைய எவ்வளவு பெரிய மாணவன் அப்படிங்கிறது கட்சியை தாண்டி, திராவிட முன்னேற்ற கழக கட்சியை தாண்டி அனைத்து மக்களுக்குமே தெரியும். அந்த அளவுக்கு கொள்கை பிடிப்போட இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். சரி, நான் இப்படி கேக்குறேனே, நீங்க இவ்ளோ பேசுறீங்கல, இன்னைக்கு தனபால் அவர்களுடைய பையன் அவரும் சேர்ந்து சொல்றாரு நான் வந்து எனக்கு இந்த அதிமுக கட்சியில எந்த மரியாதையும் இல்ல, எங்க அப்பாவையே சரியா மதிக்கல, அம்மா இருக்கும்போது எங்களை எல்லாம் எந்த அளவுக்கு உயர்த்தி நிறுத்தினாங்க, அதனாலதான் இன்னைக்கு இந்த கட்சியை விட்டு நான் விலகி போறேன்னு சொல்லிட்டு போனார்ல, அதை எந்த ரகத்தில் எடுத்துக்கிறது? ஏன் அது எல்லாத்துக்கும் மேல பாமக நீங்க சொன்னீங்களே சார், இதுக்கு என்ன எவிடன்ஸ் கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் உங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்க மேல அவ்வளவு பெரிய ஊழல்னு சொல்லி 24 சார்ஜ் சீட்ல கரப்ஷனுக்குன்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு ஃபைல், அது கம்ப்ளைண்ட் ஃபைல கொண்டு போய் கவர்னர் கிட்ட கொடுத்தாங்களே, இதை நான் ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருக்கேன், இவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 660 பக்க ஊழல் புகார அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்க மேல வச்சாங்கல்ல, அதற்கு அதிமுக தரப்புல இருந்து என்ன பதில் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு அதை சொல்லணும்ல. அதுக்கு மேல சுமதி மேடம் ரொம்ப இது பண்றாங்க, எதுக்கு நீங்க வந்து பிஜேபி பத்தி பேசுறீங்க? ஏங்க நீங்க ஒட்டுமொத்த தமிழர்களை அவமானப்படுத்தலையா? மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அங்க போய் சொன்னாங்க, ஒடிசால உட்கார்ந்துட்டு என்ன சொல்றது, தமிழர்கள் எல்லாம் திருடர்கள், இங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத் தமிழர்கள்லாம் திருடர்கள் சொல்ல தப்பான வார்த்தைகள் எந்த எது பண்றீங்க? தமிழர்கள்லாம் திருடர்கள் சொல்ல கிடையாது. திமுகவோடவே வந்து பொய் பேசுறது, பொய் பேசாதீங்க அப்படிலாம் சொல்ல கிடையாது. அந்த மண்ணில் மக்களுக்கு உண்மையை சொல்லணும், தமிழர்களை அவமானப்படுத்துறது திமுக. நீங்க பொறுமையா இருங்க மேடம், நான் கேக்குறது பதில் சொல்லல, அத தப்பா இது பண்றீங்க, தப்பா ரெஜிஸ்டர் பண்றாங்க, தமிழர்கள் திருடர்கள் சொல்லலாம். நீங்க கிளாரிஃபை பண்ணீங்க, நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல, நீங்க கிளாரிஃபை பண்ணி உங்க டர்ன்ல நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. அத கேவலப்படுத்துறது யாரு? எதுக்கு நீங்க அப்படி படுத்துறீங்க? அத தமிழர்களை கேவலப்படுத்துறீங்க. இன்ன வரைக்கும் குழந்தைங்க படிக்கிறதுக்கான கல்வி நிதி உங்களால கொடுக்க முடியல. 3வது மொழி ஹிந்திய படி, அப்பதான் நான் தருவேன்னு ஹிந்திய படி. சுமதி நீங்க உங்க டர்ன்ல உங்க கருத்து சொல்லுங்க. இல்ல உங்க டர்ன்ல உங்ககிட்ட கருத்து வர்றேங்க, உங்களுக்கு நீங்க அப்பா உங்க கருத்து சொல்லுங்க.
நீங்க கரெக்டா சொல்லுங்க. இல்ல நான் அதனால தான் உங்களை ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்க கிட்ட போகல. நான் உங்ககிட்ட நான் வருவேன். நான் வரும்போது நீங்க பதில் சொல்லுங்க. முடிச்சிருங்க நாகநந்தினி. சார் எனக்கு இன்னொரு விஷயம். அதான் இப்படி இவ்வளவு அவதூறு பேசுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரை சீட்டு அரை இது அப்படின்னு சொல்லி தேமுதிகவை இவ்வளவு கேவலப்படுத்த முடியுமா? அது எல்லாத்துக்கு மேல அக்னீஸ்வரன் சார் பேசும்போதோ இல்ல சுமதி மேடம் பேசும்போதோ ஒரு விஷயம் சொன்னாங்க. இவ்வளவு அவதூறு என்ன பேசுனீங்க? ஐயா காமராஜர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கான இடத்தை அவருக்கு கொடுக்கணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா மெரினாவில் இடம் கிடைச்சா கூட காமராஜர் ஐயாக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு இருந்திருக்காது? ஒரு காந்தியினுடைய சிஷ்யன் ராஜாஜி அப்படின்னு சொன்னா அந்த ராஜாஜிக்கு எந்த அளவும் குறைந்தவர் அல்ல காமராஜர் அப்படின்னு சொல்லி ராஜாஜியினுடைய மணிமண்டபத்துக்கு ஈக்குவலா ஒரு மணிமண்டபத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். ஆனா அவரை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க அப்பன்னு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் ஒரு தமிழர் அறிஞருக்கு கொடுக்கிற மரியாதையா? அவங்க அம்மா அப்பாவை இப்படி பேசினா உடனே எடப்பாடி பழனிசாமி விட்டுருவாரா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு பாட்டாளி மக்களினுடைய தலைவராக விளங்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவை பத்தி எப்படி பேசலாம்? உங்களுக்கு பேசுறதுக்கு நாகரிகத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா சார்? அதெல்லாம் கேட்டு போய் உண்மையாலுமே கொந்தளிச்சுதான் உட்காந்துருக்கோம். இத்தனை அவதூறு வார்த்தைகள் நீங்க எல்லாத்தையும் கிண்டல் அடிப்பீங்க. ஃபுல்லா போய் ஏதாச்சும் சரி. நான் என்ன கேட்கிறேன்னா, இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல எல்லாரும் என்ன சொல்லியிருக்கோம்? மக்களுக்கு நான் அரசியல் கட்சிக்கு வந்தா நான் ஆட்சிக்கு வந்தா இதை செய்யறேன். ஜெயலலிதா அம்மையாரா இருந்தாலும் சரி, காமராஜர் ஐயாவா இருந்தாலும் சரி, முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவா இருந்தாலும் சரி, எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, எல்லாரும் சொன்னதுன்னு மக்களுக்கு நாங்க இதை செய்யறோம், மக்களுக்கு நாங்க இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி கொடுக்கிறோம் அப்படித்தானே பேசியிருக்காங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பேசாம இப்ப நடந்தது அப்ப நடந்தது ஜானகி அம்மாவை பத்தி நீங்க பேசுறீங்களே? கோட்டையில ஜானகி அம்மையாரினுடைய படத்தை வைத்தவர் யார்? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பேசுவோம் நாகநந்தினி. தோட்டத்துல அவர்களுடைய படத்தை திறந்து வைத்தவரே கலைஞர் ஐயா அவர்கள் தான். கூட அதிமுக நிர்வாகிகள் இருந்தாங்க. இந்த வரலாறுல எதுவும் தெரியாம நாகநந்தினி பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். எழுதுறதே சேக்கலார்னு சொல்லக்கூடிய நாகநந்தினி தொடர்ந்து பேசுவோம். வரலாறு படிச்சு வந்து பேசுவீங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்ல இதற்கிடையில மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவதாக உறுதியளித்து விட்டு ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை வெளியிட்ட பிரேமலதா குற்றம் சாட்டி இருப்பது பற்றி இதற்கான மக்களுடைய பதில் என்னவென்று ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்வோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடர்கிறது. திரு சுமதி, உங்களுடைய கருத்து. நாகநந்தினி அவங்க பேசுறப்ப சொன்னாங்க, கருணாநிதி அவர்கள் தான் வந்து காமராஜருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு. இது வந்து திமுகவில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு முட்டு கொடுப்பாங்கன்னு தெரியும். இது மரண முட்டு. இது காமராஜர் அவர்களை வந்து தோற்கடிக்கிறதுக்கு பனையேறி, கருவாட்டுக்காரியின் மகன், எருமை தோழன், சோலையில் வாழும் சோசியலிச பிதா, இப்படியெல்லாம் அவரை சொல்லி அவரை தோற்கடித்தது திமுக. அவர் இறந்து போன பொழுது மெரினா பீச்ல இடம் கேட்ட பொழுது கலைஞர் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நான் பேசும்பொழுது குறுக்க பேச வேணாம், அவங்க பேசும்பொழுது நான் பேசல, ஏன்னா இப்ப இவங்க பேசுறாங்கன்னா நான் பேசுறது கேட்காது. நீங்க அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நாகநந்தினி அவங்க பேசினதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வர்றேன். அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வர்றேன். இல்ல அதுல நீங்க அந்த ஒரு கடைசியா ஒரு சொன்னீங்க மரினால் இடம் கேட்டேன். அதற்கு வந்து காமராஜர் காங்கிரஸ் சார்பில் வந்து அதிகாரப்பூர்வமா அவர்களே அதுக்கு பதிலளிச்சுட்டாங்க. காமராஜர் தரப்புல இருந்தும் அதுக்கு பதிலளிச்சுட்டாங்க. அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க மரினால் எல்லாம் நடம் கேட்கல. அவர்கள் காங்கிரஸினுடைய என்ன சொன்னாங்க? இல்ல காங்கிரஸினுடைய யாரு வந்து முதல்வர் சிட்டிங் சிஎம்மா இருந்தாதான் வந்து மெரினால இடம் கொடுக்க முடியும், இல்லனா இடம் கொடுக்க முடியாதுன்றது கருணாநிதி அவர்களோட வாதம். உங்களுக்கு நான் உங்க கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்றேன். இல்ல இந்த பிரச்சனை எழுந்தப்போ காங்கிரஸினுடைய அலுவலகத்தில் தான் நாங்க புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆனா முதலமைச்சர் தான் திரு முத்துவேல் கருணாநிதி தான் அவர்தான் வந்து நான் அங்க அதிகாரப்பூர்வமா விளக்கமே காமராஜருக்கு வந்து தனியா ஒரு காந்தி மண்டபம் சொல்லி ஒரு தனி இதே உருவாக்குனாங்கன்னு. ஏன் அது போல கருணாநிதி அவர்களுக்கு தனியா கிண்டில வச்சாகாதா? எங்களுக்கு பீச்லயே தான் வேணும்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க. இப்ப உங்ககிட்ட வர்றேன். அடுத்தது நாகநந்தினி உங்ககிட்ட தான் வர்றேன். விஷயத்தை சொல்லுங்க மேடம். இல்ல இதுவே தான் இதே இருக்கு. அப்ப எப்படி நாங்க பேசுறப்ப நீங்க அப்படி குறுக்க பேசுறீங்க? எப்படி நாகநந்தினி அடுத்து உங்ககிட்ட தான் வரேன். உங்ககிட்ட தான் வரேன் நாகநந்தினி. அவங்க பேசி பதட்டப்படாதீங்க. இல்ல விஷயத்துக்கு வாங்க. பதட்டப்படாதீங்க. இல்ல வரலாறு தெரியுமான்னு கேக்குறாங்க. உங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்சஸ் வச்சிருக்காங்க. அது காமராஜர் அவர்களே இந்த தமிழகத்துக்கு கல்வி கண் திறந்த நாகநந்தினி ஒரு நிமிஷம். நாகநந்தினி அவங்க பேசி முடிச்சது நான் உங்ககிட்ட வர்றேன். நீங்க உங்களோட கிளாரிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொடுங்க. தமிழகத்துக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை அதிகபட்சமா கேவலப்படுத்தி எந்தெந்த வார்த்தைகளை கொச்சப்படுத்த முடியுமோ படுத்தினது இந்த திமுக. வரலாறு நெடுக்க அதுக்கு வந்து இது இருக்கு. கருணாநிதி அவர்கள் இறந்த பொழுது எதற்காக நைட்டோட நைட்டா ஒரு கேஸை வாபஸ் வாங்க வச்சு மு.க. ஸ்டாலின் அவர்களே பேசுறாரு, நான் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வெக்கம் விட்டு
சொல்றேன் வாபஸ் வாங்கல. அவர் கை ஆமா வாபஸ் மெரினா வாங்கல. பீச்ல வந்து ஒரு இது பண்ண கூடாதுன்னு கேஸ் சொல்லி வாபஸ் வாங்கல. தனியார் அமைப்பு ஒன்னு வந்து ஒரு கேஸ் போட்டுருந்துச்சு. அந்த கேஸை இரவோடு இரவா வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லி வாபஸ் வாங்க வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கைய பிடிச்சு கெஞ்சினேன்னு ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோ இருக்கு. அவர் வந்து வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு. ஆமா, மெரினா மறுக்கல. பீச்ல தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அத வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் வந்து பெருந்தன்மையோட அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இங்க மெரினா பீச்ல யார் இருக்கணும் என்னன்றதெல்லாம் தேவை கிடையாது. கோர்ட்ல வந்து நீங்க முடியாத மிகப்பெரிய மறுத்தது தியாகிகள் அப்படிங்கிறது போல அரசு மறுத்தது. அரசு வந்து மறுத்தது. அதுதாங்க நீதிமன்ற உத்தரவுல தான் கிடைச்சது. கோர்ட்ல கேஸ் இருந்தது. மெரினா பீச்ல வந்து இனிமே வந்து எந்த இவங்களுக்கு வந்து சமாதி கொடுக்க கூடாதுன்னு கேஸ் இருந்தது. அந்த கேஸ போய் இரவோட இரவா வாபஸ் வாங்க வச்சு எல்லாம் பண்ணீங்கல்ல. இல்ல நான் கேக்குறேன், ஏன் காமராஜ் அவர்களுக்கு வந்து மெரினா பீச்ல இடம் இல்ல, அவங்க கேட்கவே இல்ல. காந்தி மண்டபத்துல நாங்க உருவாக்கணும் அப்படிங்கறீங்க. இல்ல காங்கிரஸ் சார்பா கேட்கவே இல்ல. இல்லங்க நான் அத தான் சொல்றேன், கேட்டாங்களா கேட்கலையாங்கறது காங்கிரஸ் பத்தி நமக்கு தெரியுங்க. அடுத்து வந்து அவங்க அதிகாரப்பூர்வமா அதுக்கான அவங்க குடும்பமும் பதில் சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் கட்சி பதில் சொல்லிருச்சு. இல்ல நான் பேசி முடிச்சறேன். அடுத்து அதே போல சொல்றாங்க, நீங்க மிஸ்ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. நம்ம கேக்க சொல்றது நீங்க அதிகாரப்பூர்வமா காங்கிரஸ் சார்பா குடும்ப சார்பா காமராஜர் அவர்களுக்கு ஒரு மண்டபம் உருவாக்குனது போல முதலமைச்சரா கருணாநிதி அவர்களுக்கு மெரினா பீச்ல தான் வைக்கணும்னு ஏன் நிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். அது இவங்க கேக்குறாங்க, அத தான் சொல்றேன். கேட்டாங்க, காங்கிரஸ் கேக்கல. வேற யாருக்கும் அது பண்ணுவீங்க, ஏன் அப்புறம் இவங்களுக்கு வந்து அத பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா தான் சரி கேப்போம். அத நான் கேட்டு வரேன், அத கேக்குறேன். நாகநந்தி உங்களுடைய கருத்துக்கு சார் நீங்க குறுக்கிட்டீங்க சார். இல்ல சார், இவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல சார். காமராஜர் ஐயாவுடைய பேத்தியே சொல்றாங்க நாங்க அதை கேட்கல. அதை தாண்டி காங்கிரஸ் அன்னைக்கு இருந்து அவங்க என்ன நினைச்சாங்க, அன்னைக்கு தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மைதானத்துல தான் பொது பார்வைக்கு வச்சு அங்கேயே அவருடைய உடலை நல்லடக்கணும் செய்யணும் அப்படிங்கறதா காங்கிரஸ் தரப்பினுடைய வாதமா இருந்துச்சு. அவங்க அதை தான் காமராஜர் பத்தி சொன்னதெல்லாம் சொல்லல. கலைஞர் அவர்கள் தான் சொல்லலாமே, அப்படி பண்ணா சரிப்பட்டு வராது. மேடம் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க மேடம். நீங்க பிஜேபி ஆளு, நீங்க ஒண்ணு காங்கிரஸ் ஆள் கிடையாது. நீங்க மகாராஷ்டிராவோட பேராஜர் தமிழகத்தை சேர்ந்தவர். நான் பிஜேபி காமராஜர் அவங்க கருத்தை முடிச்சிருட்டோம், நீங்க அதுக்கப்புறம் பேசலாம். சொல்லுங்க நாகநந்தினி, உங்க கருத்தை சொல்லுங்க. தனிமனித தாக்குதல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளா அறிவித்தவர் யாரு? அறிவிச்சவர் யாரு? என்னமோ காமராஜர் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியும் ஐயா காமராஜர்களுடைய மிகப்பெரிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி அத கல்வி வளர்ச்சினால அறிவிச்சது, அவருடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சினால அறிவிச்சது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நீங்க என்ன பேசுறீங்க? அவருடைய இறுதி ஊர்வலம் எடுத்துட்டு போகும்போது முன்னாடி நின்று அவருடைய நல்லுடலை தூக்குனது கலைஞர். அவருடைய கலைஞர் ஐயா அவருடைய தோல்ல சுமந்துட்டு போனார். உங்களுக்கு தெரியுமா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு எந்த வரலாறும் தெரியாம சும்மா வரலாறு தெரியாது நீங்க சொல்ல கூடாது. புரியுதா? இது எதுக்கு நான் தெளிவா சொன்னேன். இருங்க உயிரோட இருக்கீங்க. பணையாரி கருவாடு கர்மம்லாம் சொல்லிட்டு செத்ததுக்கு அப்புறம் சுமதி நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க பேசும்போது ஒடிசால எதுக்கு போறீங்க? தமிழ்நாட்டு மக்களை பத்தி பேசுறீங்க. இத வந்து நீங்க சுருக்க வேண்டாம். பேசுறீங்க ஒடிசால பேசுனா ஒடிசாவை பத்தி பேசுறது. நாங்க சாப்பிட சாப்பாட்டை பத்தி இழிவுபடுத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மோடி அவர்கள் எதுக்கு பழைய சாப்பாட்டை பத்தி அவ்வளவு மோசமா ஒரு சித்தரிச்சு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போடுறாங்க? அப்ப தமிழர்கள் நாங்கள வாய் மூடிட்டே இருக்கோமா? நீங்க அதே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவங்க அதே மாதிரி தான் பேசுறாங்க. அதுதான் நீங்க சொல்றது அவங்க போயிடுவாங்க, அவங்க சொல்றது நீங்க போயிடுறீங்க. அவ்வளவுதான். சரி நான் பேசுறேன் திரு எஸ் பாலாஜி. இதுக்குள்ள நம்ம காமராஜர் யாருக்கு வந்து சிறப்பா வந்து அவருக்கு இறுதி மரியாதை கொடுத்தாங்கன்னு சுருக்க வேண்டாம். நான் திருப்பி வர்றேன் உங்ககிட்ட. இதுக்குள்ள நம்ம சுருக்க வேண்டாம். நான் இப்போ இந்த பிரச்சார களத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கோர்ஸ்ன்றது சுருங்கி போயிட்டு இருக்கா, ஒரு திசை மாறி போகுதா? அதுக்கு தான் நான் வந்து வம்சிக்கிட்டேன்னு கேட்டேன். உங்கள் மீது குறிவைப்பது, கூட்டணி கட்சியில் மீது குறிவைப்பதுன்ற பொழுது ஒரு பக்கம் முதலமைச்சர் வந்து எதற்காக தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்றது வலுவாக களமாடுறார். இன்னைக்கு கூட அவர் பேசும்போது பியூஷ் கோயலுக்கு பதில் சொல்கிறார். எங்களுக்கு நிதியை கொடுத்தீங்களா? 60,000 கோடி வருது, 80,000 கோடி வருது, நாங்கள் கொடுக்கக்கூடிய 3 லட்சம் கோடி இவ்வளவு கொடுத்து இவ்வளோதான் வருது, ஒதுக்கக்கூடியது வந்து ஒரு ரூபாய்க்கு 29 பைசான்றதை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கள் கடனே இருக்காதுன்றதை தெளிவுபடுத்துறார். எதற்காக இது ஒரு சித்தாந்த ரீதியான ஏன் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொல்லும் பொழுது அதற்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரு இடத்துல அதிமுக இல்லாதனால தான் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களா கூட்டணி கட்சிகள் மீது பாயறது? முதல்ல இந்த மாதிரியான விவாதங்களில் இப்போ நீங்கள் கூட நீங்கள் வந்து அதிமுக தலைவர் பேசியதும் அல்லது வந்து தேமுதிக தலைவர் பேசியதும் ஒரு அறம் சார்ந்து இருக்கிறதாலாம் பேசணும். முதல்ல இந்த மாதிரியான விவாதங்களில் நம்ம வந்து தலைப்பு குறித்து விவாதித்தா பார்க்குற மக்களுக்கும் வந்து அது தொடர்பாக ஏதாவது ஒரு உருப்படியாக திருப்பி திருப்பி என்னன்னா, நீங்கள் காமராஜர் காலத்தில் யாரோ பேசினாங்க, ரைட்டு,
அது பேசினவங்க என்ன காலகட்டத்தில் பேசினவங்க அந்த கட்சியில் என்ன பொசிஷனில் இருந்தாங்க, எல்லா கட்சிகளையும் எல்லா நிலையில இருக்கக்கூடியும் பேசுறாங்க. காங்கிரஸ் சார்பா காமராஜரை ஒருத்தர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிலாம் திட்டினாருன்னு ஒரு தொலைக்காட்சியில் வந்து திருப்பி நாம பேசுறது உண்மையிலேயே அந்த தலைவர் மீது இருக்கக்கூடிய மரியாதையை வெளிப்படுத்துமா? யாராவனா இருக்கட்டும், ஒரு மறைந்த தலைவர், அவர் யாரோ ஒருத்தர் தரம் தாழ்ந்து அவர் பேசினாருன்னா ரெக்கார்டில், அதான் நீங்க இது மாதிரி போய், அதாவது ஒரு நிமிஷம் இல்லைங்க, கலைஞர் அப்படி பேசலங்க, இன்டர்வியூ பண்ண நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க இது வந்து எந்த மாதிரியான ஒரு விவாதத்தை கலப்போம்? நீங்க வந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு RSS அவரை எரித்து கொள்ள முயற்சி, ஆமா அந்த குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் இது என்ன ஆகுதுன்னா வேற எதுவுமே பேசுறதுக்கு இல்ல, இந்த விவாதத்துல எனக்கு எதுவும் இல்லைன்னா நான் இந்த மாதிரி பேசுறதுன்ற மாதிரியா ஒரு மனநிலை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல் போக்கா பார்க்குறேன். இது வந்து பொது தளத்திலையும் அது மாதிரி தான் ஆகுது. எதுவும் இல்லைன்னா யார் மேலே ஒரு காழ்ப்பு தூக்கி போட்டு போயிடுறது. இது என்ன அரசியல்? இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம். பார்க்குற மக்களுக்கு வந்து ஏதோ அடிச்சுக்கிறாங்க, சத்தம் போடுறாங்கன்றது வந்து என்டர்டெயின்மெண்ட். அதுக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு போகலாம். ஒரு விவாதம் பேசுங்க, கருத்துக்களை முன்வைங்க. இது வந்து இதனாலே விவாதங்களுக்கு வர்றதை பற்றி சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. யார் வராங்க, என்ன வராங்கன்னு கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ நீங்கள் அவர் இன்னொன்று போகிற போக்கில் அக்னியும் சொல்லிட்டு போனார், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து திமுகவினுடைய அழுத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார் நீ போட்டி இல்லைன்னு. ஒரு 4-5 நாள் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கே தெரியும் வேட்பாளர் மாற்றத்துக்கு என்ன சொன்னாங்க. அப்போ அதில் வந்து திமுக சொல்கிறத கேட்க மாட்டார், இதில் வந்து திமுக சொல்கிறத கேட்பார். என்னையா நியாயம் அது? இது என்ன சொல்லுச்சுனால வேட்பாளரை வந்து அவர் அப்ப வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு, ஆனா திமுக அது வந்து அவரே வந்து கண்டெஸ்ட் பண்ண மாட்டாரு. இது என்ன முரண்பாடு? நகைமுறைனா ஒண்ணு, இன்னைக்கு நீங்கலாம் காமராஜரை பத்தி பேசுறீங்க, எல்லார பத்தியும் பேசுறீங்க. நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தேசிய அளவில் இன்னைக்கு வந்து வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு, பிசிஆர்னு ஒரு ஆக்ட் வந்ததுன்னா அதற்கு காரணமானவர் ஐயா இளைய பெருமாள், ஐயா எல்இபி. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர். அந்த எல்இபியை நினைவு கூர்ந்து அவர் செய்த பணிகளை, இப்போ அவர் செய்த பணிகளுக்காக அவங்க மகனுக்கு சீட்டு கொடுக்கல, இப்போ அது ஒரு டிஸ்கஷன் வருது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை எல்இபியை பற்றிய வரலாறை வந்து போதுமான அளவு படித்திருக்க மாட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ரைஸுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து அயோத்திதாச பண்டிதரை பற்றி பேசுகிறாங்க, ரெட்டமலை சீனிவாசனை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அந்த நிலையில தான் தன்னுடைய இடத்தை வந்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இது வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணலன்றதை விட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எல்இபியை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து இளைய பெருமாள் குறித்து சட்டமன்றத்தில் நீங்க இருந்தீங்க. அப்போ வந்து முதலமைச்சர் பேசியிருக்காரு, அதிமுக சார்பில் பேசியிருக்காரு, பாமக இளைய பெருமாள் அவர்களை பற்றி கூட பதிவு பண்ணிருக்காங்க. வழி கிடையாது. அது வந்து இப்படியான ஒரு ஆரோக்கியமான அரசியலை கொண்டு போகக்கூடிய சூழல்ல வந்து இது மாதிரியான காழ்ப்புணர்ச்சி கொண்டு குற்றச்சாட்டுகளை பற்றி நம்ம வந்து புறந்தள்ளிட்டு தான் போனோம். நீங்கள் சொன்னது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஆரம்பத்தில் இருந்தே, இப்போ போன தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி திமுக கூட இருக்கவங்களாம் வந்துருவாங்கன்னாரு. தொடர் வம்சி சொன்னது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அவருக்கு வந்து என்னென்னா, இந்த கூட்டணி பலம் என்பது வந்து இங்கே திமுகவுக்கு வந்து கூட்டணி பலம் இன்னும் கூட குறிப்பாக வந்து அது முழுக்க முழுக்க ஒரே நிலையில் இருக்கக்கூடிய, ஒரே கொள்கை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து களம் காணுகின்றார்கள் என்கின்ற அந்த பதட்டத்தில் இருந்து தான் வந்து அவர் பேசுகிறார். இல்லைனா வந்து ஒரே ஒரு ஆள் கொடியை ஆட்டுறாரு, உடனே மாற்றம் தெரிந்து விட்டது, நாங்கள் வந்து கூட்டணி வைக்க போகிறோம். நாங்கள் அன்றைக்கி அந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற பொழுது அமைதியாக இருந்தாங்க. எல்லாரும் பேசி முடித்த பிறகு எல்லாரும் பேசி முடித்த கருத்தை ஒரு 45 நாள் கழிச்சு பேசினாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில் அவருக்கு வந்து ஒரு கையேறு நிலையில் தான் இருக்கார் அவர். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான எந்த வியூகமும் இல்லை. அவர் வந்து பேசுகிறாரு, இவங்க திட்டங்கள்லாம் வந்து சரியா இல்லை, இல்லை வந்து திட்டங்கள் நடைமுறைப்படுத்தலைன்றாரு. இதெல்லாம் ஒரு புறம். இன்றைக்கி ஒன்றிய அரசு அவங்க கூட சொன்னாங்க, ஏன் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்றாங்க. நீங்கள் அவங்களே கேட்டாங்க, டெல்லி இப்போ தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு, ஏன் தமிழ்நாடு டெல்லியில் இல்லையா, இந்தியாவில் இல்லையான்றாங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குன்றது நாங்கள் நம்புகிறோம், தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குன்றது நீங்கள் நம்புங்கன்றோம். நீங்கள் வந்து ஓர வஞ்சனை வச்சுட்டு அதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எது கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இதுக்கு இவ்வளோ நிதி கொடுத்தோம், அதுக்கு இவ்வளோ நிதி கொடுத்தோம். நிதி கொடுக்குறாங்க, ஆனால் அதுதான் முதலமைச்சர் மிக தெளிவாக சொன்னார், எங்களுக்கான என்ன உரிய பங்கீடு வரணுமோ அது சொல்லணும். இன்னைக்கு கூட பல தொலைக்காட்சி விவாதங்களில் எல்லாம் பேசுகிறாங்க, ஜல்ஜீவன் மிஷனை பற்றி பேசுகிறாங்க, பல்வேறு திட்டங்களை பற்றி பேசுகிறேன். நான் சொல்கிறேங்க, ரொம்ப சின்ன சின்ன திட்டங்கள் கூட, இன்னும் குறிப்பாகவே நான் சொல்கிறேன், மீனவர்களுக்கான மீனவ செம்படவ யோஜனா பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இல்லை, இது தமிழ்நாடோட இடையூறுக்கு சாரி, அதாவது தமிழ்நாட்டும் கூட மட்டும் இது சொல்கிறது இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சொன்னார், நாங்கள் ₹1 கொடுத்தா நீங்கள் 13 காசு தான் திருப்பி தர்றீங்கன்னு. தமிழ்நாடுக்கு 29 காசு. டெவல்யூஷன்ல வந்து நம்ம வந்து நிறைய இது பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இது வந்து ஒரு தமிழ்நாடு சார்ந்து பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதின்ற குற்றச்சாட்டு தான். அதனால தான் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு முதலமைச்சர் சொல்றாரு, திமுக கொடுக்குறோம், நாங்க கொடுக்குறோம்ன்றாங்க. உங்களுக்கு ஜெனரேட் பண்றதுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு? ஆஸ் எ யூனியன் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபண்ட் ஜெனரேஷன் என்ன சோர்ஸ் இருக்கு? இன்கம் டாக்ஸை தவிர மத்த எல்லாமே மாநிலங்கள் வசூல் பண்ணி கொடுக்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப ஆப்வியஸ்ல.
அப்புறம் நீங்க இதே கேள்வியை நாங்க தானே கொடுக்குறோம் நீங்க கொடுக்குறீங்க. எங்க இருந்து கொடுக்குறீங்க? மாநிலங்கள் கிட்ட இருந்து கொடுக்குறீங்க. நீங்க கூட நான் வரும்போது பேசினேன், குரியன் ஜோசப் எதை பேசுனீங்க, எனக்கு எல்லா வேலையும் தெரியும்ன்றதுனால நான் போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அது ஒரு அவசியம் இருக்கு, தேவை இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு வேலையை செய்யலாம். எனக்கு டைப் அடிக்க தெரியும், இல்லை வந்து எனக்கு எல்லாமே தெரியும்ன்றதுனால அப்போ என்னால் ஆக்கப்பூர்வமாக இன்னும் அதிகமாக அப்போ ஒன்றிய அரசு அது மாதிரியான நிலைகளில் பெரிய பெரிய விஷயங்களை கையாளணுன்ற மாதிரியான சூழல்லாம் வரணுன்றதான் நம்ம வந்து மாநில சுயாட்சியை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆக இதுதான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒன்றிய அரசு வந்து பணம் கொடுக்குதுன்னா கொடுக்குது, ஆனால் முறையாக சேர வேண்டிய பணம் வந்து சேர்கிறதா சேரல. ஒன்றிய அரசு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸில் வந்து எதுலையுமே தமிழ்நாடு போகிறாங்க ஒன்றும் இல்லைங்க. 4-5 வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் என்ன திருப்போரூர் தொகுதியில் நெம்மேலி குப்பன்ற பகுதியில் நீங்க வந்து மத்திய ஒன்றிய அரசுக்கு போட்டு அனுப்பின திட்டத்தை வந்து அப்படியே வச்சிருக்காங்க. அப்படியே சிதம்பரத்தில் வந்து பிரதமர் பிரச்சாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 2 இல்ல பிரதமர் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ இந்த 10 ஆண்டுகள் என்டிஏ அரசுல அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய முருகன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான்னு ஒரு பட்டியலிட்டு இருக்காருல்ல. அவர் பிரச்சாரத்துல சொல்றாரு இவ்வளவு கொடுத்திருக்கோம், யூபிஐல எவ்வளவு வந்துச்சா, என்டிஏல எவ்வளவு வந்து. பிரதமரை வச்சுட்டே தானே பேசினார் முதலமைச்சர். இப்போ உடனே என்ன பண்றாங்க, அவங்க நிதியமைச்சர் என்ன பண்றாங்க, உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறேன்றது தான் நீங்க கொடுக்குறீங்களே தவிர டு த பாயிண்ட் என்னைக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க. டு த பாயிண்ட் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீங்க கொடுக்க நாளைக்கே ஒன்றிய அரசு ஃபிகர் கொடுக்கட்டும், டெவல்யூஷன் ஃபண்ட் இவ்வளோ இந்த காலகட்டத்தில் இவ்வளோ கொடுத்துருங்க, நாளைக்கு கொடுக்கட்டும், நாங்க நம்புறோம். இதுதான் வந்து எடப்பாடிக்கு ஒரு பலவீனமா இருக்கா? உண்மையிலே அதுதான். இன்னொன்னு அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட உறவு முறையில் இருக்காரு. இப்போ இங்க இருக்கக்கூடிய நிறைய ரொம்ப கீ இஷ்யூஸ் வந்து ஒன்றிய அரசு நினைச்சதுன்னா ஒரு நாள்ல முடிக்கலாங்க. இப்போ நீங்க பிளேமை தூக்கி போடுறீங்க, திமுக அரசு வந்து நீட்டுக்கு வந்து அவங்க வந்து இப்போ முடிச்சோம். எப்போ என்ன நம்ப முடியும்? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன நம்ப முடியும்? நான் ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸியில் இருக்கேங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க, நான் போய் சட்டமன்றத்தில் பேச முடியும். அதுக்காக அது மாதிரி ஒன்றிய அரசு கிட்ட வந்து பேச முடியும், மாநில அரசு தீர்மானம் போட்டு அனுப்ப முடியும். ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய நிலையில் இருந்ததுன்னா ஒன்றிய அரசு அது வந்து கேட்கும். இந்த மாநில அரசு போட்ட தீர்மானம், இன்னும் சொல்ல போனால் அவர்களோட கூட்டணி இருந்த கட்சியோடு சேர்த்து போட்ட தீர்மானம். நீங்கள் அதை இப்போ இன்னைக்கு உண்மையிலேயே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்கோர் பண்ணணும்னா சட்டமன்றத்திலேயே துணை முதலமைச்சர் சொன்னாரு, நீங்க பாரதிய ஜனதா கிட்ட சொல்லி நீட்டுக்கு விலக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உணர்வா தானே பேசுவோம். மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். தேமுதிக மாநிலங்களவை சீட் தருவது பற்றி பிரதமர் பிரேமலதா அவர்கள் குற்றம் சாட்டி இருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி மீது, அதற்கு விமர்சனத்திற்கு பதிலடி என 42% பேரும், தேர்தல் நேர அரசியல் என 18% பேரும், மனக்குமரலின் வெளிப்பாடு என 40% பேரும் கருத்து சொல்லியிருக்காங்க. மக்களுடைய இந்த கருத்திற்கும் எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. அவருடைய கருத்துக்களையும் சேர்த்தே பேசிடலாம். வம்சி, உங்களுடைய கருத்து மக்கள் ரெஸ்பான்ஸுக்கு? இல்லை, அவங்கள விமர்சனத்துக்கு பதிலடி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து சிங்குலரில் பேசி இது 1% கட்சி அப்படின்னு அவரை மென்ஷன் பண்ணும்போது ஐசியூன்னு சொன்னார். ஐசியூவில் இருக்குது, நாங்கள் தான் காப்பாற்றி கொடுத்தேன்னு சொல்லும்போது இன்னொரு கட்சியின் தலைவர் அதை பார்த்து சும்மா இருக்கும்போது அவங்க கேடர்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதுவே பிரேமலதா வந்து அவங்க ஸ்டைலில் காட்டமான ஒரு பதில் கொடுக்காம டாக்டிக்கலாக எமோஷனல் ரெஸ்பான்ஸ், இது கோயிலில் வச்சு எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி லீடர் இல்லைன்றதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நிச்சயம் இப்போ ஏன் எடப்பாடி நம்பி ஒரு அவ்வளோ பெரிய கூட்டணி கட்சிகள் வர்றது கிடையாது, நம்பிக்கையின்மை தான் அவர் கூட்டணிகள் வராது. இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் சீட்டு குறைச்சிட்டாங்க இவங்க, அப்புறம் மற்ற மதிமுக சீட்டு குறைச்சிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து ஏன் பாமக சீட்டை இவர் குறைச்சிருக்காரு, அதாவது ஏன் பேச மாட்டேங்கிறாரு? கட்சி பிளவு இருக்குல்ல, மகன் தனியா. அப்போ இவருக்கு ஒரு காரணம் இருக்கும், அங்கேயும் ஒரு காரணம் இருக்கு. நாங்க வந்து சீட்டு கம்மியாக கொடுத்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் பெட்டரா கொடுக்குறோம். இப்போ நாங்கள் விசிகா கொஞ்சம் வச்சு வளர்ந்துருக்குன்னு அவங்க கருதுறாங்க, அவங்க சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. தேமுதிக டிமாண்ட் இருந்துச்சு, அந்த கட்சி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ரீசன் இருக்குது. பட் இவர் வந்து என்னென்னா அந்த கூட்டணியோட கெமிஸ்ட்ரி எப்படியோ ஸ்பாயில் பண்ணால் தனக்கு ஒரு வாய்ப்பு வருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் இப்போ பல நாட்களாக முயற்சி பண்ணுற அதுதான். பட் ஆனால் அவர் அதுக்கு அந்த வாய்ப்பு வரமாட்டேங்குது. இந்த மாதிரி தன்னோட ஸ்டேச்சரை தான் அந்த, நான் திரும்பவும் அந்த வார்த்தையை பயன்படுத்தேன், விரக்தியில் தன்னோட ஸ்டேச்சரை குறைச்சிக்கிறார். இதே செல்வி ஜெயலலிதா இருந்தால் உறுதியாக வந்து ஒரு தேமுதிக அங்கீகரித்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் பேசியிருக்க மாட்டாங்க. அவர் கட்சி பேச்சாளரை விட்டு பேசியிருப்பாங்க. சுமதி, உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கம். இல்லை, இப்போ இவங்க எல்லாருமே என்ன மாதிரியான ஒரு இதை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக சைடில் வந்து கூட்டணி வந்து பலமாக இல்லை, ஆனால் திமுக சைடு கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வெளியில் பப்ளிக்கில் மீடியாலே எல்லாம் பேசுகிறாங்க. மதிமுகலேருந்து வெளியில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெளியே சிரிக்கிறோம் உள்ளே அழுகுறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல 3 சீட்டு தான் உதயசூரியன் நிற்கிறாங்க, அப்போ கடைசியில் எல்லாம் 4மே நிற்கிறோன்ட்டாங்க. விசிகாவில் திருமாவளவன் அண்ணா அவர்களே என்ன பேசியிருக்காரு பிரஸ் மீட்லாம், எங்களுக்கு வேதனை அளிக்கிறது, எங்களுக்கு ரொம்ப கவலை அளிக்கிறது, நம்ம வளரணும்னு யாரும் நினைக்கலன்றதை பேசியிருக்காரு. சிட்டிங் எம்எல்ஏ 3 பேருக்கு வந்து சீட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆளுநர்
கனவாசே போடாததுக்கு எங்களுக்கு திமுக காரணம், அவரே நிக்கிறாருன்னு நினைச்சோம், தமிழக அரசியலுக்கு வராருன்னு பார்த்தா கடைசி நேரத்தில் அவரும் வர முடியல. அப்படிங்கிறப்போ தொடர்ந்து அடுத்து இந்தியன் முஸ்லீம் யூனியன் லீக் என்ன சொல்றாங்க, தேமுதிக இவ்வளவு தருவேன்னு சொல்லல, எங்கள்ட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அக்ரிமெண்ட் போட்டாங்க, அவர் அந்த கார்டே இருக்கு, அவங்களுக்கு 6 தான் தரேன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க சொன்னது அதுக்கப்புறம் 10 கொடுத்துருக்காங்க, எங்க கிட்ட சொன்னது வேற, ஆனா அதுக்கப்புறம் பண்றது வேறன்னு சொல்றாங்க. அப்போ உங்க கூட்டணிக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் இவ்வளவு கூட்டணி பலமான கூட்டணி கட்டமைக்கிறதே முதல்ல ஒரு தப்பான என்னன்னா ரெண்டுமே கலந்ததுதான். அதாவது மக்கள் சொன்னது மாதிரி அவங்க பதிலடி கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் மனக்குமுறலை வந்து இந்த மாதிரிலாம் வந்து கூட்டணி கடந்த காலத்தில் கூட்டணி வச்சு ஒரு நேர்மையாக இல்லாத நிலையில் வந்து வெளிப்படுத்திருக்காங்க. அது இன்னும் அதிமுக கூட்டணியில் புதுசு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படி தான் வந்து லோக்சபா எலெக்ஷன் போது ஒரு ராஜ்யசபா ஷூட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அன்புமணியை திராட்டில் விட்டாங்க. இதெல்லாம் வந்து பழக்கம் தான். அந்த வழி அந்த இது அந்த லெகசியை ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது அவங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்காது. இல்லை, இதனுடைய இம்பாக்ட் எங்கே ஃபீல் ஆகும்? இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் மாறி போயிட்டு இருக்கும் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளை டார்கெட் பண்ணிட்டு, பிரதான கட்சின்றது அவரோட இலக்கா வந்து அதிமுக தானே இருக்கணும், முதலமைச்சர் தான் இருக்கணும். முதலமைச்சர் டெல்லி தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் செய்வாரா, மும்மொழி கொள்கையை ஏற்று ஆக வேண்டும்னு பிரச்சாரம் செய்வாரான்னு கேட்குறாரு. பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பிரச்சாரம் செய்வார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அவர் தர்மேந்திர பிரதான் சொல்லக்கூடியதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதில் என்னன்னு பாயிண்டட் கொஸ்டின்ஸ் வருது. ஒரு கொள்கை ரீதியாக அந்த ஒரு ரெசனன்ஸ் இருக்குது, ஏன்னா இது ஒரு பெரிய தீவிரமான பிரச்சனை, நம்ம 2024-21 பார்த்தோம். ஆனால் அந்த விஷயங்களுக்குள்ள போகாமல் இருக்க ஒரு பலவீனம் இருக்குன்றீங்க. ஆனால் அதுக்கு ஆன்டிடோட் என்ன இருக்குது, அதுக்கு கவுண்டரா என்ன வச்சிருக்கு? இப்போ உங்களுக்கு நினைவு இருக்கும், ஒன்றிய அரசு வந்து கவர்னர் மூலம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அழுத்தம் கொடுத்த பொழுது, அப்போ கவர்னர் எதிர்த்து வந்து கடுமையாக வந்து மாநில சுயாட்சிக்கு வந்து நம்ம ஆதரவாக இருக்கணும்ட்டு இன்று நம்ம முதலமைச்சர் வந்து அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நின்னார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் மாநில நலனை முன்னிறுத்தி அவர் அரசியல் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த நிலையில் தான் வந்து அவர் வந்து எதுவுமே இல்லாமல் நீங்கள் சொன்னது மாதிரி கூட்டணி கட்சிகளை டார்கெட் பண்ணுறது, இது வந்து இந்த கூட்டணின்றது தான் மிகப்பெரிய ஒரு பலம். அது தொடர்ந்து அதான பண்ணிட்டு இருக்காரு. ஒரு போன தேர்தலுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் அவர் வந்து கூட்டணியில் தான் குறி வச்சார். இப்போ மீண்டும் மீண்டும் அதே ஒரு ஒரு வேலையாக வந்து அவர் செய்யறதுக்கான காரணம், அதை தவிர வேறு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, வேறு ஸ்கோப்பே இல்லை. வேறு என்ன சொல்லி ஓட்டு கேட்கறது? பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி வாக்குகளை சேகரிப்பது என்பது ஒன்று. நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது ஒரு உக்தி. இன்னொரு உக்தி நமக்கு எதிர் அணியில் இருக்கவங்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதுன்னு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் உக்தி என்னன்னா, எல்லா மாநிலங்கள்லையும் அவங்களுக்கு எதிர்ப்பான ஓட்டை அவங்களே பிரிக்கிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. இங்கேயும் அதை பண்றதுக்கு முயற்சிகள் இருக்கு. நாகநந்தினி, உங்களுடைய இறுதி கருத்து இருக்குமா? சார், நிறைவான கருத்து இது ஒன்று தான் சார். மேம் இவ்வளோ பேசும்போது நான் தலைவர் சொன்னது, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஒத்தியவர். அதாவது இது எல்லாம் இது வரைக்கும் நம்ம பேசினது தான், இருந்தாலும் இதை ஒரு டைம் நான் நினைவுபடுத்துகிறேன் மக்களுக்கும் சேர்ந்து. அதாவது கடைசியாக முடிஞ்ச நிதி ஆண்டில் யூபிக்கு 18,227 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க, ராஜஸ்தானுக்கு 6,123 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க, மத்திய பிரதேஷ்க்கு 7,970 கோடி நிதி, அதே மாதிரி பீகாருக்கு 10,219 கோடி நிதி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு 4,144 கோடி தான் நிதி. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதிக வருவாயை அதாவது வரி பகிர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆனா தமிழ்நாடு ஏன் இவ்வளவு வஞ்சிக்கப்படுது அப்படிங்கறத எங்களுடைய பிரதான கேள்வியா இருக்கு. இப்போ எங்களுடைய தலைவர் சொல்றாருல்ல, அதாவது டெல்லி விசஸ் தமிழ்நாடு ஏன் இவ்வளவு சொல்றோம்னா, எங்களுக்கு உங்களுடைய அதாவது மத்தியில கூட்டாட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்க செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யறோம். அப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு, இன்னும் வளர்ச்சி அடையலைன்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் தப்பான்னு சொல்லி பிஜேபியில் பேசக்கூடிய ஸ்போக் பர்சன்ஸ் ஆகட்டும், அதிமுக இருக்கவங்களாகட்டும் சொல்லட்டும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா விதத்திலையும் வளர்ந்திருக்கும். இன்னைக்கு வறுமை கோட்டை ஒழிப்பு மாநிலத்தில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அதை விட தனிநபர் வருமானம் எவ்வளவு சார்? இன்னைக்கு தமிழ்நாடு தான் அதுல கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலக்கு எட்டியிருக்கோம். அப்போ இத்தனை நிதி பகிர்வு, இத்தனை பிரச்சனை ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருக்கும் போதும் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமா மாத்தி இருக்கிறவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால ரொம்ப பெருமையா எல்லாத்துக்கிட்டையும் சொல்றோம், திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும், வெர்ஷன் 2.0 வரும், அதுல இன்னும் நல்லாட்சியை கொடுப்போம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார், அப்ப டெல்லி வந்து எங்களுக்கு செய்ய மாட்டேங்குது, டெல்லியோட ஒரு கரெக்டான ரேப் இருக்கணும் இல்ல சார்? நன்றி, கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.